പഠനത്തിൻ്റെ ഇന്നത്തെ ഒടുവിലത്തെ ക്ലാസ് എന്ന നിലയിൽ വളരെ പ്രാർത്ഥനയോടും ശ്രദ്ധയോടും കൂടെ ദൈവസന്നിധിയിൽ ഇരിക്കണമെന്ന് ഞാൻ താല്പര്യപ്പെടുകയാണ്. இந்த நாளிலே நம்முடைய வேதபாட கற்றலில் நிறைவான அமர்வு என்கிற நிலையிலே அதிகமான கவனத்தோடும் ஜெபத்தோடும் அமர்ந்திருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். എനിക്ക് തന്നിരിക്കുന്ന വിഷയം വളരെ പ്രധാനപ്പെട്ടതാണെന്ന് രാവിലെ ഞാൻ ഓർപ്പിച്ചു. எனக்கு ஒப்படைக்கப்பட்டிருக்கிற இந்த பொருள் மிகவும் இன்றியமையாதது என்று காலையிலேயே நினைப்பூட்டினேன். പുതിയ നിയമത്തിൽ ബ്രദർമാർ വിശ്വസിക്കുന്ന അടിസ്ഥാന ഉപദേശങ്ങൾ എന്തൊക്കെയാണ്? புதிய ஏற்பாட்டிலே சகோதரர் சபையாராகிய நாம் விசுவாசிக்கின்ற അടിப்படை ബോധനകൾ എവൈ? നമ്മൾ ആശ്രയിക്കുന്നതും നമ്മുടെ സഭകൾ കേന്ദ്രീകരിച്ചിരിക്കുന്നതും നമ്മുടെ സഭ അനുസരിക്കുന്നതും പുതിയ നിയമത്തിൽ പറഞ്ഞിരിക്കുന്ന ദൈവിക സത്യങ്ങളാണ്. நாம் நம்பி இருப்பதும் நாம் மையம் கொண்டிருப்பதும் நாம் கைக்கொள்ளுமான விஷயங்கள் புதிய ஏற்பாட்டில் உள்ள தெய்வீகமான இந்த പേരുണ്മകൾ. എൻ്റെ യുവതി യുവാക്കളോടും സഹോദരങ്ങളോടും ഈ സന്ധ്യാസമയത്തും ഞങ്ങൾക്ക് ഓർപ്പിക്കാനുള്ളത്, ഈ കാര്യങ്ങളൊക്കെ പഠിക്കുമ്പോൾ നമ്മുടെ സഭയോടുള്ള ബന്ധത്തിൽ നാം വിശ്വാസത്തിൽ വളരെ ഉറച്ചു നിൽക്കുകയും ദൈവസഭയുടെ ആത്മീയ വളർച്ചയ്ക്കും ആത്മാക്കളുടെ രക്ഷയ്ക്കുമായി നിങ്ങളാലാവോളം കർത്താവിൽ അധ്യധ്വാനം ചെയ്യുകയും വേണം എന്ന് ഞാൻ വിശേഷാൽ ഓർപ്പിക്കുകയാണ്. ஆகவே இந்த விதமான இந்த பாடங்கள் எல்லாம் நாம் கற்றுக்கொள்வதன் மூலமாக விசேஷமாக சகோதர சகோதரிகளை, இளம் வயது உள்ள இளைஞர்களை இவைகளை கற்றுக்கொள்ளும் வாயிலாக சபையில் வாழ்விலே இவைகளை உறுதிப்பட்டிருத்தலும் ஆவிக்குரிய வளர்ச்சியிலே முன்னோட்டம் அடைவதற்காகவும் இக்காரியங்களிலே நாம் நிலைத்து ஓங்கி இருக்க வேண்டும் என்பதை நினைப்பூட்டிக் கொள்கிறேன். നമ്മുടെ ഈ പഠനം കൊണ്ട് സാധിക്കേണ്ടത് അതാണ്. நாம் പഠിக்கிற இந்த படிப்பினாலே இதுதான் சாத்தியமாகணும். ഇവിടെ കർത്താവിന്റെ ദാസൻ ബ്രദർ മാത്യു ജോർജ് ഓർപ്പിച്ചതുപോലെ ഈ ക്യാമ്പിൽ നിന്ന് നാം ഭവനങ്ങളിലേക്ക് കടന്നു പോകുമ്പോൾ, മടങ്ങിപ്പോകുമ്പോൾ ഈ വചനത്താൽ നമുക്കൊരു വലിയ രൂപാന്തരവും നമ്മൾ ഉത്തരവാദിത്വ ബോധവും ഉള്ളവരായിട്ട് വേണം ഭവനത്തിലേക്ക് മടങ്ങിപ്പോകാൻ. അത് ഭവനത്തിനും സഭയ്ക്കും അനുഗ്രഹമായിരിക്കും. அருமையான ஜார்ஜ் அங்கிள் அவர்கள் நினைப்பூட்டது போல இந்த முகாமில் இந்த பாடங்களெல்லாம் கற்றுக்கொண்டு விட்டு நிறைவாக நாம் வீடு திரும்பும்போது நமக்கு எல்லாருக்குமே இந்த வசனத்தை கற்றல் மூலமாக ஒரு கடமை உணர்வும் ஒரு மறுரூபமாக்கப்பட்ட அனுபவமும் இருத்தலோடு கூட நாம் போவதுதான் வளர்ச்சிக்கு உதவும். നമ്മൾ ദൈവവചനത്തിന്റെ അടിസ്ഥാനത്തിൽ വിശ്വസിക്കുന്ന ഒന്നാമത്തെ വസ്തുതയാണ് ചിന്തിച്ചുകൊണ്ടിരിക്കുന്നത്. தேவனுடைய வசனத்திலே நாம் விசுவாசிக்கிற முதலாவது கருத்தின் பகுதியைத்தான் നാം சிந்தனை செய்து கொண்டு இருக்கிறோம். നമ്മൾ ഇന്ന് രാവിലെ അല്ലെങ്കിൽ ഉച്ചയ്ക്ക് ഓർത്തത് ബൈബിൾ ദൈവശ്വാസ്യം എന്ന് നാം വിശ്വസിക്കുന്നു. இந்த பகல் வேளையிலே நாம் என்ன நினைவு கூர்ந்தோம்? வேதாகமம் என்பது தேவனுடைய சுவாசத்தினால் அருளப்பட்டது என்று. ദൈവവചനത്തോടുള്ള ബന്ധത്തിൽ നാം വിശ്വസിക്കേണ്ട അടിസ്ഥാനപരമായ ഏറ്റവും പ്രധാനപ്പെട്ട ഒന്നാണ് ബൈബിൾ ദൈവശ്വാസീയമാണെന്ന് വിശ്വസിക്കുക എന്നുള്ള. ஆக தேவனுடைய வசனம் தொடர்பாக நாம் விசுவாசிக்க வேண்டிய மிகவும் அடிப்படையாக அறிந்திருக்க வேண்டிய ஒரு அம்சம்தான் தேவனுடைய வசனம், வார்த்தை என்பது தேவனுடைய சுவாசத்தினால் கிடைத்தது என்பது. ബൈബിളിന്റെ ദൈവശ്വാസീയതയെ സംബന്ധിച്ച് ഒരുപാട് വചനങ്ങളും വാക്യങ്ങളും ഞാൻ ഇവിടെ ഓർപ്പിക്കുകയുണ്ടായി. வேதாகமானது தேவனுடைய சுவாசத்தினால் அருளப்பட்டதுதான் என்பதை பல்வேறு வசனங்கள், வாக்கியங்கள் மூலமாக நான் நினைப்பூட்டினேன். അതെല്ലാം നമ്മൾ വിശ്വസിക്കുന്നു എന്നാണ് ഓർത്തത്. இதை அனைத்தையுமே நாம் நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம் என்றே நினைத்தோம். രണ്ടാമത് നമ്മൾ വിശ്വസിക്കുന്നത് ബൈബിൾ നിസ്തുല്യമാണ് എന്നുള്ളത്. இரண்டாவது நாம் நினைவு கூர்ந்தது வேதாகமம்
தன் நிகரற்றது. ബൈബിൾ ദൈവശ്വാസീയമാണെന്ന് പറയുമ്പോൾ അതിന്റെ നിസ്തുല്യതയാണ് അവിടെ വെളിപ്പെടുത്തുന്നത്. வேதாகமம் என்பது தேவனுடைய சுவாசத்தினால் அருளப்பட்டது என்று சொல்லும் பொழுது அது அதனுடைய தன் நிகரற்ற தன்மையைத்தான் சொல்கிறது. എന്ന് പറഞ്ഞാൽ പകരം വയ്ക്കാൻ മറ്റൊരു ഗ്രന്ഥം ഇല്ല എന്നുള്ളതാണ്. என்று சொன்னால் இதற்கு மாற்றாக வைப்பதற்கு மற்றோர் நூல் இல்லை என்பதே பொருள். ഞാൻ വളരെ വ്യക്തമായി വീണ്ടും നിങ്ങളോട് പറയുന്നു, അതുകൊണ്ട് വിശുദ്ധ ബൈബിളിനെ നമ്മൾ അധികം സ്നേഹിക്കണം. ஆகவே மிக தெளிவாக மறுபடியும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பரிசுத்த வேதாகமத்தை அதிகமாக நாம் அன்பு செலுத்துதல் வேண்டும். ഇത് വായിക്കാനും ധ്യാനിക്കാനും നാം സമയം എടുക്കണം. இதை வாசிப்பதற்கும் தியானிப்பதற்கும் நேரம் செலவு செய்யணும். അത് നമ്മുടെ തലമുറകൾക്ക് വളരെ അനുഗ്രഹമാണ്. அது நம்முடைய பரம்பரைக்கு அதிகமான ஆசீர்வாதமாக இருக்கும். ബൈബിൾ നിസ്തുല്യമാണെന്നുള്ളതിന്റെ ഒരു തെളിവ് ഞാൻ ഓർപ്പിക്കുകയുണ്ടായി. வேதாகமானது நிகரற்றது என்பதற்கு ஒரு ஆதாரத்தை நான் நினைப்பூட்டினேன். ബൈബിളിന്റെ പേര് സംബന്ധിച്ച് ബൈബിൾ നിസ്തുല്യമാണ് എന്ന് നാം ഓർക്കുകയുണ്ടായി. வேதாகமத்திற்கு தரப்பட்டுள்ள பெயர்களை பொறுத்தமட்டிலே இந்த வேதாகமம் என்பது நிகர் அற்றது, இணை இல்லாதது என்று சொன்னேன். അത് ഒന്ന് എഴുതിയതാണ്. இது ஏற்கனவே எழுதிட்டோம். ഇനി നമ്മൾ രണ്ടാമത്തെ പോയിന്റ് പറയുമ്പോൾ മുതൽ എഴുതാം. இனி இரண்டாவது குறிப்பு சொல்லுவதிலிருந்து எழுதி கொள்ளலாம். ഇപ്പൊ രണ്ടാമത്തേതല്ല, ഒന്നാമത്തെ പറയുക, എന്തുകൊണ്ട് ബൈബിൾ നിസ്തുല്യമായിരിക്കുന്നു എന്നുള്ളത് അതിന്റെ പേര് സംബന്ധിച്ചാണ്. இப்போ இந்த முதல் குறிப்பில் தான் இருக்கிறோம். வேதாகமம் ஏன் நிகரற்றது என்பதற்கான அடுத்த குறிப்பை பார்க்கிறோம். ആ പേരിന് 6-7 കാര്യങ്ങൾ, ആ പേരുകളെ കുറിച്ച് ഞാൻ പറയുകയുണ്ടായി. அந்த பெயர் தொடர்பாக 6-7 காரியங்களை நான் சொன்னேன். ഒന്ന് വിശുദ്ധരേഖ എന്ന് വിളിക്കുന്നു. ஒன்று பரிசுத்த எழுத்து என்று சொல்லப்படுகிறது. രണ്ട് പുസ്തകം എന്ന് വിളിച്ചിരിക്കുന്നു. இரண்டாவது புஸ்தகம் என்று அழைக்கப்பட்டிருக்கிறது. അടുത്തത് പുസ്തക ചുരുൾ എന്ന് அடுத்து വിളിച്ചിരിക്കുന്നു. புத்தக சுருள் என்று அழைக்கப்பட்டது. തിരുവെഴുത്തുകൾ എന്ന് വിളിച്ചിരിക്കുന്നു. வேத வாக்கியம் என்று சொல்லப்பட்டது. സത്യഗ്രന്ഥം എന്ന് சத்திய எழுத்து என்று சொல்லப்பட்டது. യഹോവയുടെ പുസ്തകം എന്ന് വിളിച്ചിരിക്കുന്നു. கர்த்தருடைய புஸ்தகம் என்று அழைக்கப்பட்டது. ദൈവവചനം എന്ന് വിളിച്ചിരിക്കുന്നു. தேவ வசனம் என்று சொல்லப்பட்டது. ദൈവത്തിന്റെ അരുളപ്പാടുകൾ എന്ന് വിളിച്ചു. தேவனாலே அருளப்பட்டது, வெளிப்படுத்தல் என்று சொல்லப்படுகிறது. ഇതുപോലുള്ള അവകാശം ഒരു ഗ്രന്ഥത്തിനും ഭൂമിയിൽ പറയാനില്ല എന്നുള്ളത് കൊണ്ട് ഈ ബൈബിളിനെ തന്ന ദൈവത്തിന് ഈ സന്ധ്യയിൽ നമുക്ക് സ്തോത്രം ചെയ്യാം. இதுபோல உரிமை கோரத்தக்க மற்றொரு நூல் இந்த உலகிலேயே இல்லை என்பதனாலே, தேவனாலே நமக்கு கிடைக்கப்பட்டதினாலே அதை நினைத்து இந்த மாலை வேளையிலே தேவனுக்கு நாம் ஸ்தோத்திரம் செலுத்தலாம். ഇനി ബൈബിളിന്റെ നിസ്തുല്യത വെളിപ്പെടുത്തുന്ന രണ്ടാമത്തെ വിഷയത്തിലേക്ക് വരാൻ പോകും. இனி வேதாகமத்தினுடைய தன் நிகரற்ற தன்மையை வெளிக்கொணர்கிற இரண்டாவது அம்சத்தை காணுகிறோம். ഒന്നാമത്തേത് നമ്മൾ ചിന്തിച്ചു, முதலாவது நாம் சிந்தித்தோம், പേര് സംബന്ധിച്ച് ബൈബിൾ നിസ്തുല്യമാണ്. பெயரை பொறுத்தமட்டிலே வேதாகமம் இனி- நிகரற்றது. ഇനി ഇപ്പോൾ രണ്ടാമത്തെ ചിന്തിക്കാൻ പോവുകയാണ്. இனி இப்போது இரண்டாவது காரியத்தை சிந்திக்கிறோம். രണ്ടാമത് ബൈബിളിന്റെ വിഷയം സംബന്ധിച്ച് ബൈബിൾ നിസ്തുല്യം. இரண்டாவது பைபிளுடைய கருப்பொருள் அல்லது அதனுடைய பொருள் கருத்தை பொறுத்தமட்டிலே வேதாகமம் நிகரற்றது. ഭാരതത്തിൽ ഒരുപാട് മതഗ്രന്ഥങ്ങളുണ്ട്. இந்தியாவிலே ஏராளமான மத நூல்கள் இருக்கிறது. പക്ഷേ ആ മതഗ്രന്ഥങ്ങളിൽ ഒന്നും പറഞ്ഞിട്ടില്ലാത്ത സവിശേഷമായ വിഷയമാണ് വിശുദ്ധ ബൈബിളിൽ പറഞ്ഞിരിക്കുന്നത്. ஆனால் அந்த சமய நூல்கள் அனைத்திலும் கூறப்பட்டிராத சிறப்பான பொருட்கள் இந்த வேதாகமத்தில் இருக்கிறது. ബൈബിളിന്റെ വിഷയമെന്ന് പറയുന്നത് ഒറ്റ വാചകത്തിൽ പറഞ്ഞാൽ വീണുപോയ മനുഷ്യനും വീണ്ടെടുപ്പുകാരനായ ദൈവവും എന്നുള്ളതാണ്. வேதாகமத்தின் பொருளடக்கம் இன்னது என்பதை ஓர் வார்த்தையிலே விவரிக்க வேண்டுமானால், வீழ்ந்து போன மனிதனும் மீட்டெடுத்த தேவனும் என்று சொல்லலாம். കുറെ കൂടെ വ്യക്തമായി പറഞ്ഞാൽ ബൈബിളിന്റെ കാതലായ വിഷയം വീണ്ടെടുപ്പുകാരനായ ക്രിസ്തു എന്നുള്ളതാണ്. இன்னும் தெளிவாக சொல்ல வேண்டுமானால், இந்த வேதாகமத்தின் பொருளடக்கம் என்பது மனிதனை மீட்டெடுத்த இயேசு கிறிஸ்து என்பதுதான் இதனுடைய கருகலான விஷயம். വേദ പണ്ഡിതന്മാർ അത് സംബന്ധിച്ചു പറയുന്ന ഒരു പ്രസ്താവന ഇങ്ങനെയാണ്: வேத
வல்லுநர்கள் இது தொடர்பாக சொல்லுகிற ஒரு அறிக்கை இப்படித்தான். അത് ഞാൻ മലയാളത്തിൽ പറയുകയാണ്. அதை நான் மலையாளத்தில் சொல்கிறேன். 66 പുസ്തകങ്ങളിലൂടെ കടന്നു പോകുന്ന ഒരു ചുവപ്പ് ചരട് ബൈബിളിലുണ്ടെന്നാണ്. 66 புத்தகங்கள் வாயிலாக ஊடுருவி செல்கின்ற ஒரு செந்நிற நூல் இருக்கிறது என்று. അത് ബൈബിൾ അടയാളപ്പെടുത്താൻ വേണ്ടി വെച്ചിരിക്കുന്ന ആ ചരടല്ല. ஆக பைபிள் நம்ம எந்த பக்கம் திறந்திருக்கிறோம் அடையாளப்படுத்த வச்சிருக்கிற இந்த நூல் அல்ல. അതൊരു ആലങ്കാരിക ഭാഷയിൽ പറഞ്ഞതാണ്. அது ஒரு அலங்காரமான மொழியிலே சொல்லப்பட்ட ஒரு நடை. ആ 66 പുസ്തകത്തിലൂടെ കടന്നു പോകുന്ന ചുവപ്പ് ചരട് ആരാണ്? സ്തോത്രം, നമ്മുടെ വീണ്ടെടുപ്പുകാരനായ ക്രിസ്തു. இந்த 66 நூல்கள் வாயிலாக ஊடுருவி வருகிற இந்த செந்நிறமான கயிறு யார் என்று கேட்டால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. അതിൽ ഉൽപ്പത്തി പുസ്തകം വീണ്ടെടുപ്പുകാരനായ ക്രിസ്തുവിനെ പറയുന്നു. ஆதியாகமம் மீட்புக்காரராகிய இயேசு கிறிஸ்துவை சொல்கிறது. ഒടുവിലത്തെ പുസ്തകമായ വെളിപ്പാടിലും വീണ്ടെടുപ്പുകാരനായ ക്രിസ്തുവിനെ പറയുന്നു. எல்லாவற்றுக்கும் இறுதியாக வெளிப்படுத்தின நூலிலும் மீட்பராகிய கிறிஸ்துவை பற்றி சொல்லுகிறது. സമയം നമുക്ക് ധാരാളം ഉണ്ടായിരുന്നെങ്കിൽ ഓരോ പുസ്തകത്തിലെയും ആ വീണ്ടെടുപ്പുകാരനെ നമുക്ക് വെളിപ്പെടുത്താമായിരുന്നു. போதுமான அளவு நேரம் இருக்குமானால் ஒவ்வொரு நூலிலும் அந்த மீட்பராகிய கிறிஸ்துவை நாம் வெளிப்படுத்தி பார்க்கலாம். ഇങ്ങനെ വീണ്ടെടുപ്പുകാരനെ വെളിപ്പെടുത്തുന്ന വേറൊരു ഗ്രന്ഥം എവിടെ കിട്ടും നമുക്ക്? இவ்விதமாக மீட்டெடுக்கிறவரை வெளிக்காண்பிக்கிற மற்றொரு புத்தகம் வேறு எங்கு நமக்கு கிடைக்கும்? നിങ്ങളുടെ കൈകളിലൊക്കെ ഇരിക്കുന്ന ബൈബിളിന് എത്ര വില കൊടുത്തു വാങ്ങിച്ചു എന്ന് എനിക്ക് അറിഞ്ഞുകൂടാ. உங்கள் கரங்களில் இருக்கிற வேதாகமத்தை எவ்வளவு பணம் கொடுத்து வாங்கினீர்கள் என்பது எனக்கு தெரியாது. ഇത് പഴയ കാലത്തുള്ള ഒരു ബൈബിളാണ്. இது பழைய காலத்தில் உள்ள ஒரு வேதாக പക്ഷെ புத்தகம். ഈ പുസ്തകം പഴയതായിട്ടില്ല. இந்த புத்தகம் பழமையாகல. കഴിഞ്ഞ സമയത്ത് ഒരു സഹോദരൻ വീട്ടിൽ വന്ന് എനിക്ക് പ്രസന്റ് ചെയ്തേച്ചു പോയതാ. சமீபத்திலே ஒரு சகோதரன் வீட்டிற்கு வந்து இதை எனக்கு அன்பளிப்பாய் கொடுத்து விட்டு போனார். ഞാൻ വായിച്ചും അടയാളപ്പെടുത്തിയും കുറിച്ചും എടുത്തും ഒക്കെയുള്ള 5-6 ബൈബിള് എന്റെ ലൈബ്രറിക്കകത്തുണ്ട്. நான் வாசித்து அடிக்கோளிட்டு குறிப்பு எழுதின 5-6 புத்தகங்கள் என் வீட்டிலே நூலகத்தில் இருக்கிறது. അത് കഴിഞ്ഞ് ഒരു ഇംഗ്ലീഷും മലയാളവും കൂടെ ഉള്ള ഒരു പേജിൽ മലയാളം ഒരു പേജിൽ ഇംഗ്ലീഷ് ഉള്ള ഒരു തടിച്ച പുസ്തകമുണ്ട്. அதுக்கப்புறமாக மலையாள மொழியும் ஆங்கிலமும் ஒன்றிணைந்த ஒரு பக்கம் மலையாளம், மற்றொரு பக்கத்திலே அதற்கு இணையான ஆங்கிலமாக சேர்ந்த ஒரு பருமனான ஒரு புத்தகம். യോഗങ്ങളിലൊക്കെ പോകുമ്പോൾ ആദ്യമൊക്കെ ഞാൻ അതും കൊണ്ട് പോകുമായിരുന്നു. கூட்டங்களுக்கெல்லாம் போகும்போது முன் நாட்களிலே அதையெல்லாம் நான் எடுத்துக்கொண்டு போயிருந்தேன். പിന്നെ എനിക്ക് മനസ്സിലായി അത് കൊണ്ടുപോകണമെങ്കിൽ ചുമക്കാൻ ഒരാളെ കൂടെ കൊണ്ടുപോകും. அப்புறம் தான் புரிஞ்சது இதை கொண்டு போனா சுமக்கிறதுக்கு ஒரு ஆள் தேவை அப்படின்னு சொல்லி. കാര്യം ഇത് 2 ഭാഷയായപ്പോൾ നല്ല കട്ടിയാണ്. ஏன்னா 2 மொழி ஆகும் பொழுது இது வடிவத்திலே பெரிதாகிவிட்டது. അതുകൊണ്ട് ഞാൻ മറ്റൊരു മലയാളം ബൈബിള് വാങ്ങി. அதனால நான் வேறொரு மலையாள வேதாகமத்தை வாங்கினேன். അത് കന്നഡ ഇല്ലെങ്കിലും വായിക്കാൻ ഇച്ചിരി വലിയ മുഴുത്ത അക്ഷരമാണ്. கண்ணாடி இல்லாவிட்டாலும் அதை படிக்கலாம் என்றால் பெரிய அளவிலான எழுத்து உள்ளது. അതൊരു 1500 രൂപ വില വരുന്ന ഒരു ബൈബിൾ. அது ஒரு 1500 ரூபாய் விலை உள்ள ஒரு பைபிள். അപ്പൊ അത് ഉള്ളത് പറഞ്ഞാൽ ഇച്ചിരി കട്ടിയാ, വലിയ ഭാരമുണ്ട്. அது சொல்ல போனால் அதுவும் கூட கொஞ்சம் அதிகமான கனம் உள்ளதுதான். എങ്ങനെ പോയാലും അതുകൊണ്ട് ഒരു 1 കിലോയോളം വരും. என்ன அது ஒரு 1 கிலோக்கு மேல வரும். എന്നാൽ അതും കൊണ്ടാ പൊക്കോണ്ടിരിക്കുന്നത്. ஆனா அதையும் கொண்டு போயிருக்கிறேன். അപ്പോൾ ഈ സഹോദരൻ ഇത് കണ്ട എനിക്ക് തന്നപ്പോ ஆனாலும் இதை இந்த சகோதரன் எனக்கு தந்த போது ഇതിൽ 66 പുസ്തകം ഉണ്ടെന്ന് തോന്നുകയില്ല. 66 புஸ்தகம் இதுல இருக்குது மாதிரி தெரியல. ചില ഇഞ്ചേ ഉള്ളു ഇത്. சில அங்குலம் தான் இருக்குது. ഞാൻ പറഞ്ഞു വന്ന വിഷയം മറ്റൊന്നല്ല. நான் சொல்லி வருகிற கருத்து வேற எதுவும் அல்ல. അപ്പോൾ ഇന്ത്യ ബൈബിൾ സൊസൈറ്റി കേൾക്കേണ്ടതാണ്. ഇന്ത്യ ബൈബിൾ സൊസൈറ്റിയിൽ നിന്ന് സാധാരണ ഒരു ബൈബിൾ വാങ്ങണമെങ്കിൽ 150 രൂപ കൊടുക്കും. ஆக இந்திய வேதாகம சங்கத்திலிருந்து சாதாரணமான தோராயமான ஒரு வேதாகமத்தை வாங்க வேண்டுமானால் 150 ரூபாய் கொடுக்கணும். ഒരു കാല സമയം വരെ ഞാൻ ഇന്ത്യ ബൈബിൾ സൊസൈറ്റിയുടെ കോട്ടയം ഓക്സിലറിയിൽ അവരുടെ ഒരു ബോർഡിന്റെ ഒരു മെമ്പർ ആയിരുന്നു. ஒரு காலம் வரைக்குமாக இந்திய வேதாகம சங்கத்திலே கோட்டயம் பகுதியில் உள்ள அந்த சங்கத்திலே நானும் ஒரு உறுப்பினராக இருந்திருந்தேன். അപ്പോൾ ആ സമയത്ത് അവിടെ അതിന്റെ സെക്രട്ടറി അച്ഛനാണ്, മർത്തോമായിലെ അച്ഛനാണ്. അദ്ദേഹം വിവരിച്ച് കേട്ടപ്പോൾ എനിക്ക് ഭയങ്കര അത്ഭുതം തോന്നി. அந்த நேரத்தில் இதனுடைய ஒரு செயலாளராக
மார்த்தோமா அந்த சபையில் உள்ள ஒரு குருதான் இருந்தார். அவர் இந்த விஷயங்கள் எல்லாம் விளக்கி சொல்லும் போது நான் வியப்பு அடைந்தேன். അദ്ദേഹം പറഞ്ഞത് ഈ 150 രൂപയ്ക്ക് ഈ സാധാരണ ബൈബിൾ, ഇതുപോലെ അലങ്കാരമൊന്നുമില്ലാത്ത, തോലൊന്നും അല്ലാത്ത ഒരു സാധാരണ ബൈബിൾ 150 രൂപയ്ക്ക് നമുക്ക് തരുമ്പോൾ ആക്ച്വലി ആ ഒരെണ്ണം പുറത്തിറങ്ങുമ്പോൾ 300 രൂപ വിലയുണ്ടെന്നാ. அப்போ அவர் சொல்லும் பொழுது ஒரு சாதாரணமான தோராயமான நிலைமையிலே அதிகமான தோல் இந்த அட்டையெல்லாம் இல்லாமல் எளிய முறையிலே ஒரு புத்தகம் 150 ரூபாய் என்று வரும் பொழுது அது வெளியில் இறங்குவது 300 ரூபாய் ஆகிறது. സഹോദരി സഹോദരന്മാരൊന്ന് ഓർക്കണം, ഈ 300 രൂപ വിലയിടുന്ന ഈ ഗ്രന്ഥം 150 രൂപയ്ക്ക് നമ്മുടെ കയ്യിലേക്ക് തരാൻ വേണ്ടി നമുക്ക് വേണ്ടി ആരോ 150 കൂടെ മുടക്കുന്നുണ്ട്. சகோதர சகோதரர்கள் நினைத்துக் கொள்ளுங்கள், தயாராகும் பொழுது 300 ரூபாய் செலவாகிற இந்த வேதாகமத்தை நம்முடைய கரங்களிலே 150 ரூபாய்க்கு நாம் பெறுவதற்காக நம் சார்பாக யாரோ ஒருவர் அந்த 150 ரூபாயை செலுத்துகிறார். ഇതുപോലെ ലോകത്തെമ്പാടുമുള്ള വേദപുസ്തക സ്നേഹികൾ ധാരാളമായ പണം കൊടുക്കുന്നത് കൊണ്ടാണ് ചില സമയങ്ങളിൽ ഫ്രീ ആയിട്ട് ഡിസ്ട്രിബ്യൂട്ട് ചെയ്യാൻ വേണ്ടി ബണ്ടിൽ കണക്ക് നമുക്ക് ബൈബിൾ കയ്യിൽ കിട്ടുന്നത്. இதுபோலத்தான் உலகெங்கும் உள்ள வேத பற்றாளர்கள் இந்த வேதாகமத்திற்காக அதிகமான கொடைகளை கொடுப்பதனால்தான் சில நேரங்களிலே இலவசமாக கட்டுக்கட்டாக இந்த வேதத்தை கொடுப்பதற்கு ஏதுவாகிறது. ഞാൻ എന്തിനാ ഈ യുവാക്കളുടെ നടുവിൽ ഇതൊക്കെ വിവരിക്കുന്നത്? நான் ஏன் இளைஞனிடத்திலே இதையெல்லாம் விளக்கி சொல்லுகிறேன்? ഇത് വിലയില്ലാത്തതല്ല, இது விலை மதிப்பு அற்றது அல்ல. കൂടെ വ്യക്തമായി പറഞ്ഞാൽ ഇതിന്റെ വില നിർണയിക്കാൻ കഴിയുകയില്ല. இன்னும் கூட தெளிவாய் சொன்னால் இதற்கு விலையை நிர்ணயிக்க குறிப்பிட முடியாது. വിലമതിക്കാനാവാത്ത ഗ്രന്ഥമാണ് നമ്മുടെ കയ്യിൽ കിട്ടിയിരിക്കുന്നത്. விலை மதிப்பிட இயலாத ஒரு புத்தகம்தான் நமது கரங்களில் கிடைக்கப்பெற்றோம். എന്തുകൊണ്ട് ഇത് വിലമതിക്കാനാവാത്ത ഗ്രന്ഥമായി? ஏன் இது விலை மதிப்பிட இயலாத ஒரு புத்தகமானது? നാം ചിന്തിച്ചതുപോലെ ഇതിന്റെ വിഷയമാണ്. நாம் சிந்தனை செய்து கொண்டிருப்பது போல இதனுடைய பொருள் அடக்கம். മാനവജാതി മുഴുവൻ പാപനിമിത്തം ദൈവത്തിൽ നിന്ന് നഷ്ടപ്പെട്ടു പോയി. மனுக்குலம் அனைத்தும் பாவத்தினாலே தேவனை விட்டு இழந்து போனார்கள். അവരെ വീണ്ടെടുക്കുവാൻ മറ്റൊന്നിനാലും കഴിഞ്ഞില്ല. அவரை மீட்டெடுப்பதற்கு வேற எதாலும் எவராலும் இயலவில்லை. എന്നാൽ ദൈവം നമ്മെ സ്നേഹിച്ച് അവിടുത്തെ പുത്രനെ നമ്മുടെ വീണ്ടെടുപ്പിന് വേണ്ടി ലോകത്തിൽ അയച്ച് കാൽവരിയിലെ കൊലമരത്തിൽ ആ പുത്രനെ തകർത്ത് മരണവാശങ്ങളെ അഴിച്ച് അവനെ ഉയർത്തെഴുന്നേൽപ്പിച്ചു നമ്മുടെ വീണ്ടെടുപ്പുകാരൻ. ஆனால் தேவன் நம்மிலே அன்பு கூர்ந்து தன்னுடைய குமாரனை இந்த உலகத்திற்கு அனுப்பி அவரை கல்வாரி சிலுவையிலே அவரை மரணத்திற்கு ஒப்பு கொடுத்து அவர் மரித்து மரணத்தின் வாசல்களை எல்லாம் திறந்து அவரை நமக்காக ஒரு மீட்பராக உயிர்த்தெழச் செய்தார். யோபிന്റെ പുസ്തകത്തിൽ വിളിച്ചു പറയുന്നു, யோபு புத்தகத்தில் கூப்பிட்டு சொல்லுகிறார், എന്റെ വീണ്ടെടുപ്പുകാരൻ ജീവിക്കുന്നു, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். അതാണ് ഈ പുസ്തകത്തിന്റെ നിസ്തുല്യത. அதுதான் இந்த புத்தகத்தின் நிகரற்றது. விஷயம் സംബന്ധിച്ച് പുസ്തകം നിസ്തുല്യമാണ്. ஆக கருத்து பொருளடக்கம் தொடர்பாக இந்த புத்தகம் நிகரற்றது. എന്താണ് വിഷയം? இதனுடைய பொருளடக்கம் என்ன? വീണ്ടെടുപ്പുകാരനായ ക്രിസ്തു, மீட்பராகிய கிறிஸ்து. ബൈബിൾ നിസ്തുല്യമായിരിക്കാനുള്ള മൂന്നാമത്തെ കാരണം, வேதாகமம் நிகரற்ற இணையற்றதாக இருப்பதற்கான மூன்றாவது விஷயம், അതിന്റെ ഐക്യം സംബന്ധിച്ച്. அதனுடைய ஐக்கியம், ஒற்றுமையை பொறுத்த மட்டும் 66 പുസ്തകമാണല്ലോ ഉള്ളത്. 66 புத்தகங்கள் தானே இருக்கிறது. 72 ഉണ്ടെന്നൊക്കെ ആളുകൾ പറയുന്നുണ്ട്, ചില ആളുകൾ പറയുന്നുണ്ട്. சில பேர் 72 புத்தகங்கள்லாம் இருக்கிறதுன்னு சொல்றாங்க. 72 ഒന്നുമില്ല, 66 ഉള്ളൂ. 72 எல்லாம் கிடையாது, 66 தான் இருக்குது. ഈ നിങ്ങൾ ഇതൊക്കെ വലിയൊരു വിഷയം, അതാ ഞാൻ പറഞ്ഞത് വലിയ ബൃഹത്തായ വിഷയം. എങ്കിലും ഞാൻ നിങ്ങൾക്ക് ഇതൊന്നും ചുരുക്കമായി മനസ്സിലാക്കി തരാൻ വളരെ ബുദ്ധിമുട്ടുന്നുണ്ട്. ஆகவே நான் சொன்னது போல இதெல்லாம் ஒரு பெரும் பகுதியான படிப்பு. இதெல்லாம் நீங்கள் விளங்கிக் கொள்ளத்தக்கதாக சுருக்கி நான் இதை சொல்லுகிறேன். ഈ പഴയ നിയമത്തിലെ 39 പുസ്തകത്തിന്റെ അവസാനം മലാഖിയാണെന്ന് നമുക്കറിയാം. பழைய ஏற்பாட்டில் உள்ள 39 புத்தகத்திலே கடைசி புத்தகம் மல்கியா என்பது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். പുതിയ നിയമത്തിലെ ആദ്യത്തെ പുസ്തകം മത്തായി ആണെന്നറിയാം. புதிய ஏற்பாட்டிலே துவக்க நூல் மத்தேயு என்று நமக்கு தெரியும். അങ്ങനെ മലാഖി മുതൽ മത്തായി വരെയുള്ള കാലഘട്ടം 400 ആണ്ടുകളാണ്. இவ்விதமாக மல்கியா
புத்தகத்திலிருந்து மத்தேயு புத்தகம் வரைக்குமாக இடைப்பட்ட காலங்கள் 400 ஆண்டுகள். ഈ 400 ആണ്ടുകൾ ദൈവത്തിന്റെ അരുളപ്പാടുകളൊന്നുമില്ലാതിരുന്ന സമയം. இந்த 400 ஆண்டு காலங்கள் தேவனுடைய வெளிப்படுத்தல் எதுவுமே இல்லாத வேளை. ആ സമയത്ത് കുറെ പാർട്ടികള് ദൈവത്തിന്റെ അരുളപ്പാടെന്നും പറഞ്ഞുകൊണ്ട് എഴുതി വെച്ചതാണ് ഈ അപ്പോക്രിഫ ഗ്രന്ഥങ്ങൾ. இந்த நாட்களில் தான் சில பேர் தேவனுடைய வெளிப்படுத்தல் என்று சொல்லி எழுதப்பட்ட சில புத்தகங்கள் தான் தள்ளுபடி ஆகமங்கள் என்று നിങ്ങൾ சொல்வது. ഒരു കാര്യം കൂടെ മനസ്സിലാക്കണം. நீங்கள் ஒன்றை கூட விளங்கிக் கொள்ளணும். അത് മക്കാബിയരുടെ പുസ്തകം, மக்காபியர் புத்தகம், യൂദാസിന്റെ പുസ്തകം, யூதாசின் புத்தகம், പിന്നെ അങ്ങനെ ബാരൂക്കിന്റെ പുസ്തകം பாரூக்கின் புத்தகம், എന്നൊക്കെ പറഞ്ഞ് ഇങ്ങനെ തന്നിട്ടുണ്ട്. இப்படி சில புத்தகங்கள் எல்லாம் வச்சிருக்காங்க. ചരിത്രം പറയുന്നത് എന്നാന്നറിയാമോ? வரலாறு சொல்லுது என்ன ഈ தெரியுமா? പറഞ്ഞ പാർട്ടികളൊന്നും അല്ലത് എഴുതിയത്. இது சொன்ன இவங்க யாருமே இதை எழுதல. ഏറെ കുറവന്മാർ എഴുതിയിട്ട് ഇവരുടെ പേര് അതിന്റെ കൂടെ അങ്ങ് ചേർത്ത്. வேற யாரோ எழுத்தாளர் எழுதி இவங்க பேர் அதுக்கு வச்சுக்கிட்டாங்க. അത് ദൈവവചനമായിട്ട് അംഗീകരിച്ചിട്ടില്ല. அதை தேவனுடைய வார்த்தையாக அங்கீகரிக்கல. അതുകൊണ്ട് 66 അല്ല 72 ഉണ്ടെന്നും പറഞ്ഞ് ആരെങ്കിലും വന്നാലുണ്ടല്ലോ, ആ 72 ഉണ്ട് എന്നാ പറയാനോ, ഞങ്ങൾക്ക് 66 ഉള്ളു എന്ത് പറയരുത്. அதனால யாராவது உங்ககிட்ட 72 புஸ்தகம் இருக்குன்னு சொன்னா நாங்க என்னது சொல்ல, என்கிட்ட 66 தான் ஏன் இருக்குது அப்படின்னு யாரும் சொல்லாதீங்க. പറയണം, சொல்லணும் 66 ഉള്ളൂ. 66 தான் இருக்குது. 39 പുസ്തകമാണ് കാനൂനികമായിട്ടുള്ളത്. இந்த 39 புத்தகம் தான் கால அளவீடாக இருக்கிறது. അതിന്റെ കൂടെ അപ്പോക്രിഫ ഗ്രന്ഥമില്ല. அதோடு சேர்த்து தள்ளுபடியாக அப்போக்ரிப்பா இல்ல. പറഞ്ഞു വന്ന വിഷയം, நான் சொல்ல வந்த விஷயம், ഈ 66 പുസ്തകത്തിന്റെ ഐക്യമുണ്ടല്ലോ, இந்த 66 புத்தகங்களுடைய ஒற்றுமை இருக்குதல்லவா, ഈ ഐക്യം ബൈബിളിന്റെ നിസ്തുല്യതയെ വെളിപ്പെടുത്തും. இந்த 66 புத்தகங்களுடைய ஒற்றுமை வேதாகமானது நிகரற்றது என்பதை புலப்படுத்துகிறது. ഇപ്പോൾ ഒരു വിഷയത്തെ സംബന്ധിച്ച് എഴുതാൻ 66 പേരെ ഏൽപ്പിച്ചേ. இப்போ ஒரு பொருளை இல்லைனால் ஒரு கருத்தை எழுதுவதற்காக 66 பேரை நியமியுங்கள். ഓരോ രാജ്യത്തുള്ളവരെ വേണം ഏൽപ്പിക്കാൻ. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாட்டில் உள்ளவர்களாக இருக்கணும் ஏற்படுத்தப்படுகிறார்கள். അവര് തമ്മിൽ കണ്ടിരുന്ന് ഒരു മേശയ്ക്ക് ചുറ്റിലും ഇരിക്കാൻ പാടില്ല. அவர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து ஒரு மேஜை சுற்றிலும் அமர்ந்திருக்க கூடாது. അവരൊക്കെ ഇരിക്കുന്നിടത്തുനിന്ന് എഴുതണം. அவங்க எங்க இருக்கிறாங்களோ அந்த நாட்டில் இருந்து தான் இந்த கருத்தை எழுதணும். ഇതെല്ലാം കൂടെ വന്നു കഴിഞ്ഞു നോക്കിയപ്പോ ഉണ്ടല്ലോ, இப்ப எல்லாம் ஒன்று சேர்ந்து வந்து இதை பார்க்கும் போது இருங்க, ഇവ തമ്മിൽ ഒരു പൊരുത്തവും കാണുക. இதற்கு முன்னால் இவர்களோட எந்த விதமான ஒரு ஒற்றுமையும் பொருத்தம். കേരള ചരിത്രത്തെ കുറിച്ച് പലരും എഴുതിയിട്ടുണ്ട്. கேரளாவுடைய வரலாறை குறித்து அநேகர் எழுதியிருக்கிறாங்க. ചില കാര്യങ്ങളിൽ മാത്രം ഒരു യോജിപ്പുണ്ട്. ஏதோ ஒரு சில கருத்துக்கள் மட்டும்தான் ஒன்றுபடுகிறார்கள், ബാക്കിയെല്ലാം വ്യത്യാസമാണ്. மற்ற எல்லாமே கருத்து வேற்றுமைகள். എന്നാൽ ഈ വിശുദ്ധ ഗ്രന്ഥം അതല്ല പ്രിയപ്പെട്ടവർ. ஆனால் இந்த பரிசுத்த புத்தகம் பிரியமானவர்களே அப்படி அல்ல. 40-ലധികം എഴുത്തുകാർ എഴുതിയതാണ് ഈ പുസ്തകം. 40க்கும் அதிகமான எழுத்தாளர்கள் எழுதினதுதான் இந்த புத்தகம். അതിൽ രാജാക്കന്മാരുണ്ട്, அதிலே அரசர்கள் இருக்கிறார்கள், അതിലെ രാജ്യതന്ത്രജ്ഞന്മാരുണ്ട്, அதிலே ராஜ்ய ஒரு நாட்டினுடைய பிரபுக்கள் இருந்து இருக்கிறார்கள், യോദ്ധാക്കളുണ്ട്, அது நேதாக்கள் இருக்கிறார்கள், പ്രവാചകന്മാരുണ്ട്, தீர்க்க தரிசிகள் இருக்கிறார்கள், ആട്ടിടയന്മാരുണ്ട്, மேய்ப்பர்கள் இருக்கிறார்கள், വൈദ്യന്മാരുണ്ട്, மருந்து வைத்தியர்கள் இருக்கிறார்கள், മുക്കുവന്മാരുണ്ട്, மீன் பிடிக்கிறவர்கள் இருக்கிறாங்க. നോക്കണം, അങ്ങനെ വ്യത്യസ്തരായിരിക്കുന്ന 40-ലധികം ആളുകള്. பாருங்க, இப்படி வேறுபட்ட 40க்கும் அதிகமான பேர்கள். ഇനി അത് തന്നെയാണോ? இனி அது மட்டும் தானா? ഈ 40-ലധികം എഴുത്തുകാർ ഒരു കാലഘട്ടത്തിൽ ജീവിച്ചവരല്ല. இந்த 40க்கும் மேற்பட்டோர் ஓர் காலகட்டத்தில் வாழ்ந்தவர்கள் அல்ல. ഈ പുസ്തകത്തിന്റെ ആദ്യത്തെ എഴുത്തുകാരൻ മരിച്ച് കാലങ്ങൾക്ക് ശേഷമാണ് ഇതിന്റെ ഒടുവിലത്തെ എഴുത്തുകാരൻ ജനിച്ചത്. இந்த புத்தகத்தினுடைய முதல் புத்தகத்தை எழுதினவர் மரித்து பல ஆண்டுகளுக்கு அப்புறம்தான் கடைசி புத்தகத்தை எழுதினவர் பிறந்தார். ഇവരിൽ പലരും തന്നെ പരസ്പരം കണ്ടിട്ടില്ല. இவர்கள் அநேகர் ஒருவரை ஒருவர் சந்திக்கவே இல்லை. ഇനി എവിടെയാ എഴുതിയത്? இனி எங்கே எழுதினது? ചിലത് സീനായി മരുഭൂമിയിൽ വെച്ച് എഴുതി, சில புத்தகங்கள் சீனாய் வனாந்தரத்தில், ചിലത് കൊട്ടാരത്തിൽ വെച്ച് എഴുതി, சில புத்தகங்கள் அரண்மனையிலே, ചിലത് ജയിലറയിൽ വെച്ച് എഴുതി, சிலது சிறைச்சாலையிலே, ചിലത് ദ്വീപിൽ വെച്ച് എഴുതി, சிலதுல தீவிலே எழுதினார்கள், ചിലത് നദീതീരത്ത് വെച്ച് എഴുതി. இன்னும் பாருங்க, நதி கரையிலே பாருங்க. இதெல்லாம் ചുരുക്കത്തിൽ പറഞ്ഞാൽ 40-ലധികം വ്യത്യസ്ത ആളുകള്
இன்னும் சுருக்கமாய் சொன்னால் 40க்கும் அதிகமான வேறுபட்ட மனிதர்கள், വ്യത്യസ്ത സംസ്കാരത്തിൽ ജീവിച്ചവര്, வித்தியாசமான பண்பாடு கலாச்சாரத்தில் வாழ்ந்தவர்கள், വ്യത്യസ്ത സംസ്കാരത്തിൽ വളർന്നു വന്നവര്, வித்தியாசமான பண்பாட்டில் வளர்ந்தவர்கள், വ്യത്യസ്ത സ്ഥലങ്ങളിൽ ഇരുന്നു കൊണ്ട് வேறுபட்ட இடங்களில் இருந்து എഴുതിയ ഈ പുസ്തകമുണ്ടല്ലോ, எழுதப்பட்ட இந்த நூல் இருக்கிறதே, ഒരു ചരടിൽ കോർത്ത ഒരു പൂമാല അല്ലെങ്കിൽ മുത്തുമാല പോലെ ഒന്നിനോട് ചേർന്ന് നിൽക്കുന്നത്. ஒரு நாரிலே தொடுக்கப்பட்ட ஒரு பூ மாலை போல, முத்துக்களால் ஒன்றாக சேர்க்கப்பட்ட மாலை போல இவைகள் ஒன்று இணைந்து இருக்கிறது. ഇതൊക്കെ കേൾക്കുമ്പോൾ ഒരു സന്തോഷം വരുന്നുണ്ട്. இதெல்லாம் கேட்கும் போது ஒரு மகிழ்ச்சி வருதா? ഉണ്ടോ? இருக்கா? மகிழ்ச்சி இருக்கா? இருக்கு. ഉണ്ടോ ഇല്ലയോ എന്ന് കുറെ കൂടെ വാൾട്ടുള്ള ബൾബ് ഇട്ട് മുഖം നോക്കിയാൽ അറിയാവുന്നു. இருக்கா இல்லையான்னு இன்னும் கூட பிரகாசமான பல்ப் இட்ட முகத்தை பார்த்து தெரிஞ்சுக்கிடலாம். ഞാൻ ഇത് സന്തോഷിച്ച് മതി മറന്നായി പറയുന്നത്. இதெல்லாம் நான் இந்த சந்தோஷப்பட்டு அடி மெய் மறந்தா நான் சொல்றேன். അല്ലാതെ ട്രിച്ചിക്കാരനെ ക്യാമ്പിന് വിളിച്ചു. அதுல திருச்சிக்காரங்க என்னைய கேம்ப் கூப்பிட்டு இருக்காங்க. ഒരു വലിയ വിഷയം എനിക്ക് തന്നു. ஒரு பெரிய கருப்பொருளையும் தந்திருக்காங்க. കോളേജിലൊക്കെ പ്രൊഫസേഴ്സും ലെക്ചേഴ്സും ചെയ്യുന്ന പോലെ അതങ്ങോട്ട് പോയി ലെക്ചർ ചെയ്യുക. இதனால பேராசிரியர்கள் எல்லாம் சொல்வது போல முன்னால இருந்து ஒரு பேர் உரையாற்றுதல். തിരിച്ചു കോട്ടയത്ത് ചെല്ലുക. மறுபடியும் கோட்டைக்கு போனோம். സഭക്കാരും വീട്ടുകാരും ചോദിക്കുക എങ്ങനെ ഉണ്ടായിരുന്നു. சபையில் உள்ளவங்க வீட்டுல உள்ளவங்க எல்லாம் கேட்பாங்க எப்படி இருந்துச்சு. അടിച്ച് തകർത്തില്ലേ? நொறுக்கிட்டல இல்ல. ഞാൻ ഇതിൽ ആനന്ദിച്ചു കൊണ്ടായി പറയുന്നത്. இதிலெல்லாம் நான் மகிழ்ச்சி களியுற்று தான் சொல்கிறேன். ഇതിൽ പ്രമോദിച്ചു കൊണ്ടായി പറയുന്നത്. இதையெல்லாம் மகிழ்ந்து இதனுடைய உச்சரிப்பிலே சொல்கிறேன். എന്റെ വാത്സല്യ സഹോദരി സഹോദരന്മാരെ, பாசமிகு சகோதர சகோதரிகளே, യുവതി യുവാക്കളെ, இளைஞர்களே, ഞാൻ ഒന്നുകൂടി ആവർത്തിക്കുക. மீண்டும் நான் திரும்ப சொல்கிறேன். ഈ പുസ്തകത്തിന്റെ ഐക്യം ഈ പുസ്തകം നിസ്തുല്യമാണെന്ന് വിളിച്ചറിയിക്കുക. இந்த புத்தகத்தினுடைய ஒற்றுமையும் இது நிகரற்றது என்று சொல்கிறது. നാലാമത് ഇത് നിസ്തുല്യം എന്ന് പറയാൻ കാരണം, நான்காவதாக இது நிகரற்றது என்று சொல்வதற்கான காரணம் ബൈബിളിന്റെ പഴക്കം സംബന്ധിച്ച്, வேதாகமத்தினுடைய பழமையை பொறுத்தமட்டில் ഇതിന്റെ പഴക്കം സംബന്ധിച്ച് ബൈബിൾ നിസ്തുല്യമാണ്. இதனுடைய பழமையை பொறுத்து வேதாகமம் இணை இல்லாதது. ഈ കത്തോലിക്കര് പറയുന്ന എന്നാന്നറിയാമോ? கத்தோலிக்க சொல்வது என்ன தெரியுமா? അവരങ്ങനെ ഒരുപാട് വിവരക്കേട് പറയുന്നവരാ. அப்படி பல காரியங்களை எல்லாம் இவர்கள் சொல்வது உண்டு. അതിലൊന്ന് പറയാൻ പോവാണ്. அதுல ஒன்று இதுதான். അവരോട് ചോദിക്കും, സഭയാണോ ആദ്യം ഉണ്ടായിരുന്നത്, ബൈബിളാണോ ആദ്യം ഉണ്ടായിരുന്നത്? அவங்ககிட்ட கேளுங்க, முதலாவது உருவானது சபையா இல்ல பைபிளா? അവര് പറയും സഭയാണ്. அவங்க சொல்லுவாங்க சபை. വിവരക്കേടല്ലേ അത്? இதெல்லாம் விவரம் இல்லாமல் தானே. സഭയല്ല ആദ്യം ഉണ്ടായത്, சபை அல்ல முதல் உருவானது, ബൈബിളാണ് ആദ്യമുള്ളത്. பைபிள் தான் முதலில் അത് കഴിഞ്ഞാണ് സഭ. அதற்கு அப்புறம் தான் சபை. മനസ്സിലായില്ലേ നിങ്ങൾക്ക്? உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சுதா? ഞാനൊരു വാക്യം, നിങ്ങളെ ഒരുപാട് വാക്യങ്ങളുണ്ട്, ഒന്ന് രണ്ട് വാക്യങ്ങൾ ശ്രദ്ധയിലേക്ക് കൊണ്ടുവരാം. ஏராள வசனங்கள் உண்டு. ஒன்று ரெண்டு வசனங்களை உங்கள் கவனத்துக்கு கொண்டு வரேன். 119 സങ്കീർത്തനം 89 വാക്യം. 119 സങ്കീർത്തനത്തിലെ 89வது വസനം. അവിടെ പറയുന്നത് ഇപ്രകാരമാണ്: യഹോവേ, നിന്റെ വചനം സ്വർഗത്തിലെന്നേക്കും സ്ഥിരപ്പെട്ടിരിക്കുന്നു. കർത്താവേ, ഉമது വസനം என்றென்றைக்கும் വാനങ്ങളിൽ നിലനിൽക്കുന്നത്. യുവതി യുവാക്കളെ, ഞാൻ ഓർപ്പിക്കട്ടെ, ഈ ബൈബിളിന്റെ ഓരോ പേജുകളും മണ്ണോട് മണ്ണായി മാറിയാലും ബൈബിൾ തീരുന്നില്ല. ഇതിന്റെ ബ്ലൂ പ്രിന്റ് സ്വർഗത്തിലുണ്ട്. எனக்கு அருமையான இளைஞர்களே, இந்த புத்தகம், இந்த காகிதம் எல்லாம் மண்ணோடு மண்ணாக போனாலும் இந்த வசனங்கள் அழிந்து போவதில்லை. இதனுடைய அசலான பதிவு பரலோகத்தில் பதியப்பட்டிருக்கிறது എന്ന് പറഞ്ഞാൽ ഇത് എഴുതി മനുഷ്യന്റെ കയ്യിൽ കിട്ടുന്നതിന് മുൻപ് തന്നെ ഇത് മുഴുവൻ സ്വർഗത്തിലുണ്ട്. அதாவது இது எழுதப்பட்டு மனிதனுடைய கரங்களிலே கிடைப்பதற்கு முன்பதாகவே இது அனைத்தும் வானத்தில் பரலோகத்தில் இருக்கிறது. இது ദൈവത്തിന്റെ വചനമാണെന്ന് ഞാൻ ഓർപ്പിച്ചില്ലേ? இது தேவனுடைய வசனம் தான் என்று நினைப்பட்டலையா? ദൈവം ആരാണ്? தேவன் யார்? ദൈവം നിത്യനാണ്. தேவன் நித்தியமானவர். അങ്ങനെയെങ്കിൽ നിത്യനായ ദൈവത്തിന്റെ വചനവും നിത്യവചനമല്ലേ? அப்படியாக நித்தியமான தேவனுடைய வார்த்தையும் நித்தியமானது தானே.
അത് ഈ ബൈബിളിന്റെ നിസ്തുല്യം. அது வேதாகமத்தினுடைய ബൈബിളിന്റെ நிகர. അത്രയും പഴക്കമുള്ള പുസ്തകം ഏതുണ്ട്? இந்த வேதாகமத்தை போன்ற பழமையான புத்தகம் வேற என்ன இருக்கு? ഓരോരുത്തർ പറയും അതുണ്ട് ഇതുണ്ട്, ചുമ്മാ പറയുന്ന. அது இருக்குது இது இருக்குலாம் சொல்லுவார்கள், அதெல்லாம் வீணான வார்த்தை தான். അത് സംബന്ധിച്ച് ഒത്തിരി കാര്യം പറയാനുണ്ടെങ്കിലും സമയത്തിന്റെ പരിമിതി കൊണ്ട് ഞാൻ വീണ്ടും തുടർന്നു இது പോവുകയാണ്. தொடர்பாக அநேக விஷயங்கள் சொல்ல இருந்தாலும் நேரத்தினுடைய கட்டுப்பாடுனால ബൈബിളിന്റെ പഴക്കത്തെ സംബന്ധിച്ച് പറയുന്ന ഒരു വാക്യം കൂടെ ഞാൻ ഓർപ്പിക്കാം. வேதாகமத்தினுடைய பழமையை குறித்து சொல்லுகிற ஒரு வசனத்தை கூட காட்டுகிறேன். 2 പത്രോസ് 3:5. 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 5வது வசனம். അവിടെ എഴുതിയിരിക്കുന്നത് ആകാശവും വെള്ളത്തിൽ നിന്നും വെള്ളത്താലും ഉളവായ ഭൂമിയും പണ്ട് ദൈവത്തിന്റെ വചനത്താൽ ഉണ്ടായി. அங்கே வாசிக்கிறோம், வானங்களும் ஜலத்தினின்று தோன்றி ஜலத்தினாலே நிலை கொண்டிருக்கிற பூமியும் உண்டாயினவென்பதையும் தேவனுடைய வார்த்தையினாலே பூர்வ காலத்தில் என்று வாசிக்கிறோம். ഇവിടെ 2 കാര്യം ബൈബിളിന്റെ പഴക്കത്തെ സംബന്ധിച്ച് പറയുക. இங்க வேதாகமத்துடைய பழமையை குறித்து 2 விஷயங்கள் சொல்லப்படுகிறது. ஒன்று, ഇത് പണ്ടേയുള്ളതാണ്. இது பூர்வ காலங்களிலே இருக்கிறது. ബൈബിളിന്റെ പഴക്കമാണ്. அது வேதாகமத்துடைய பழமையை காட்டுகிறது. രണ്ടാമത് അവിടെ സൂചിപ്പിക്കുന്നത് இரண்டாவது அங்கே சுட்டிக்காட்டப்படுகிறது, ആകാശവും ഭൂമിയും ഉണ്ടാകുന്നതിന് മുൻപേ വചനമുണ്ടായി. வானமும் பூமியும் உருவாவதற்கு முன்னமே வசனம் இருந்தது. ആ വചനമാണ് ഇത് ഉളവാക്കിയത്. அந்த வசனம் தான் இவைகளை உண்டாக செய்தது. അപ്പോൾ ബൈബിൾ നിസ്തുല്യമാകാനുള്ള കാരണം എന്താ? ஆக வேதாகமம் நிகரற்றதாக இருப்பதற்கு என்ன காரணம்? ഇതിന്റെ പഴക്കം സംബന്ധിച്ച് இதனுடைய பழமையை பொறுத்து. നിങ്ങളിൽ പലർക്കും അറിയാവുന്ന ഒരു സംഭവം കൂടെ ഞാൻ പൊതുവിൽ ഒന്ന് പറയാൻ പോവുകയാണ്. உங்களுக்கு அநேகருக்கு அறிந்த ஒரு நிகழ்வை தான் நான் சொல்ல போறேன். 18ആം നൂറ്റാണ്ടിൽ ജീവിച്ചിരുന്ന പ്രസിദ്ധനായ ഒരു നാസ്തികൻ ഉണ്ടായിരുന്നു. അയാളുടെ പേര് വോൾട്ടയർ എന്നാണ്. 18ஆம் நூற்றாண்டிலே புகழ்பெற்ற ஒரு நாத்திக கொள்கையோடு வாழ்ந்தார். அவர் பெயர் வால்டேர். അയാൾ ബൈബിളിനെ നോക്കിക്കൊണ്ട് ഇങ്ങനെ പറഞ്ഞു, வேதாகமத்தை பார்த்து அவர் இப்படி சொன்னார், അടുത്ത 100 വർഷത്തിനുള്ളിൽ ബൈബിളിന്റെ ഒരു കോപ്പി പോലും ഇല്ലാതെ ഭൂമിയിൽ നിന്ന് അപ്രത്യക്ഷമാകും. அடுத்த 100 ஆண்டுகளிலே வேதாகமத்தில் ஒரு பிரதி கூட இல்லாமல் நீக்க வேண்டும் என்று. സംഭവിച്ചത് നമുക്കറിയാം. நடந்தது என்னன்னு நமக்கு தெரியும். 100 വർഷത്തിനുള്ളിൽ വോൾട്ടയർ അങ്ങ് പോയി. 100 வருஷத்துக்குள்ளாகவே அந்த வால்டர் மறைஞ்சிட்டாரு. സംഭവിച്ചത് അടുത്ത എന്താണെന്നറിയാമോ? அடுத்து நிகழ்ந்தது என்ன தெரியுமா? ജനീവ ബൈബിൾ സൊസൈറ്റിക്കാര് വോൾട്ടയറിന്റെ വീട് വിലക്കെടുത്തു. ஜெனீவா வேதாகம சங்கத்தார் இந்த வால்டேர் வீட்டை அவங்க எடுத்தாங்க. ആ വീട് ബൈബിളിന്റെ ഒരു ലൈബ്രറി ആക്കി മാറ്റി. அந்த வீட்டை வேதாகமத்தின் ஒரு நூலகமாக மாற்றினார்கள். ஸ்தோத்திரம். എത്ര അനുഗ്രഹിക്കപ്പെട്ട ഒരു പുസ്തകമാണ് നമ്മുടെ കയ്യിൽ ഇരിക്കുന്നത്. நம்ம கையில் இருக்கிற இந்த புத்தகம் எவ்வளவு ஆசீர்வாதமான புத்தகம். ഇത്രയും പറഞ്ഞിട്ട് ഒന്നും തോന്നുന്നില്ലേ നിങ്ങൾക്ക്? இவ்வளவெல்லாம் சொல்லிட்டு உங்களுக்கு ஒண்ணுமே தோணலையா? തോന്നുന്നില്ലെങ്കിൽ ഉള്ളിൽ എന്തോ രോഗം ഉണ്ടായിട്ട. அப்படி ஒண்ணும் நினைப்பு இல்லைன்னா உள்ள ஏதோ வியாதி இருக்குன்னு அர்த்தம். ഇല്ലെങ്കിൽ ഉള്ളു തുടിക്കും. இல்லை என்றால் உள்ளம் துடிக்கும், തീരുമാനമെടുക്കും, முடிவெடுப்போம். അപ്പാ ഇനി ഉള്ളിടത്തോളം കാലം ஆண்டவரே, இனிமேல் நான் இருக்கிற நாள் வரைக்கும் ഈ ബൈബിളുമായി സജീവ ബന്ധത്തിൽ ഞാൻ ജീവിക്കും. இந்த வேத புத்தகத்தோடு ஒரு உயிரோடு உள்ள உறவாய் வாழ்வேன். ഈ ബൈബിളിന്റെ പഴക്കം, இந்த வேதாகமத்துடைய பழமை, എത്രയോ പുസ്തകങ്ങൾ വന്നു പോയി, எத்தனையோ நூல்கள் தோன்றின மறைந்தன. അതിന്റെ ഒരു പേജ് പോലും എടുക്കാൻ ഇപ്പോഴില്ല. இதுல ஒரு பக்கம் கூட எடுப்பதற்கு அவையில் இல்ல. എന്നാല് എന്തോ ഇത്? ஆனால் என்ன ഇത്? ഇത് എത്ര ഭാഷകളിൽ അടിച്ചിട്ടുണ്ടെന്നറിയാമോ? കുറഞ്ഞത് இது குறைந்தபட்சம் எத்தனை மொழிகளிலே மொழியாக்கம் அச்சிடப்பட்டு தெரியுமா? ഒരു സമയം വരെയുള്ള കണക്ക് ഏതാണ്ട് 1600 ഭാഷകളിലോളം ഇത് പ്രിന്റ് ചെയ്തു. ஒரு காலத்தில் எடுத்த கணக்கில ஏறத்தாழ 1600 மொழிகளிலே இது அச்சிடப்பட்டதா இருந்தது. അത് ചിലത് പുതിയ നിയമം മാത്രമായിരിക്കാം. அதுல சிலது புதிய ஏற்பாடு மட்டும் இருக்கலாம். എന്റെ പൊന്നു സഹോദരി സഹോദരന്മാര് മറ്റൊരു കാര്യം മനസ്സിലാക്കണം. எனக்கு அருமையான சகோதர சகோதரர்களே, மற்றொரு விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். എന്നെ പോലുള്ള സുവിശേഷകന്മാർ, ഇവിടെ ഇരിക്കുന്നവരെ പോലുള്ള സുവിശേഷകന്മാർ കഷ്ടപ്പെടുന്നതിനേക്കാൾ അധികമായി ആദിവാസികളുടെ ആ ഊരിൽ പോയി താമസിച്ച് അവരുമായി സമ്പർക്കം പുലർത്തി അവരുടെ ഭാഷയ്ക്ക് ലിപി കണ്ടുപിടിച്ച് ആ ലിപിയിലെ ബൈബിൾ പ്രിന്റ് ചെയ്ത് അവർക്ക് കൊടുത്തുകൊണ്ടിരിക്കുകയാണ് ഒരു കൂട്ടം ദൈവദാസന്മാർ. இங்கே ஊழியம் செய்கிற என்னை போல ஊழியம் செய்கிற பல சகோதரர்களைப் போல அல்லாமல்
இதைவிட மேலாக ஆதிவாசி பழங்குடியினர் மத்தியிலே போய் அவர்களோடு ஒன்றர கலந்து அவர்களோடு குடியிருந்து அவருடைய மொழியை கற்றறிந்து அந்த மொழிக்கான எழுத்தையும் உருவாக்கி அந்த எழுத்திலே வேதாகமத்தையும் உருவாக்கி அவர்களுக்கு அச்சிட்டு கொடுத்த எவ்வளவு உன்னதமான ஒரு வேலை. ഈ കാര്യങ്ങളൊക്കെ സ്തോത്രം പറയാൻ നമ്മെ പ്രേരിപ്പിക്കുകയല്ലേ? இந்த செயல்களெல்லாம் ஸ்தோத்திரம் சொல்வதற்கு நமக்கு அகத்தூண்டுதலை கொடுக்கலையா? നമ്മുടെ ഹൃദയം ബൈബിളിനോട് ചേർത്ത് വയ്ക്കാൻ നമ്മെ പ്രേരിപ്പിക്കുകയല്ലേ? நம்முடைய மனதை வேதாகமத்தோடு இணைத்து வைப்பதற்கு நம்மை தூண்டுகிறது. ഇതുപോലെ പഴക്കം ചെന്ന ഒരു പുസ്തകമില്ല. இதே மாதிரி பழமையான வேறு ஒரு நூல் இல்ல. അഞ്ചാമത്, ஐந்தாவது, ഞാൻ 4 കാര്യങ്ങൾ ഓർപ്പിച്ചു. 4 காரியங்களை ബൈബിളിന്റെ നിസ്തുല്യതയെ വെളിപ്പെടുത്തുന്ന അഞ്ചാമത്തെ കാര്യം, வேதாகமத்துடைய நிகரற்ற தன்மையை வெளிப்படுத்துகிற 5வது விஷயம், ബൈബിളിന്റെ സ്വാധീനം സംബന്ധിച്ച്. வேதாகமம் ஆதிக்கம் செல்வாக்கு செலுத்துது. ബൈബിളിന്റെ സ്വാധീനം, வேதாகமத்துடைய ஆதிக்கம் அல்லது செல்வாக்கு. ബൈബിൾ എവിടെല്ലാം ചെന്നിട്ടുണ്ടോ അവിടെയെല്ലാം ബൈബിൾ അതിന്റെ സ്വാധീനം ചെലുത്തി. வேதாகமம் எங்கெல்லாம் சென்று இருக்கிறதோ அங்கெல்லாம் இது ஆதிக்கத்தை செலுத்தி இருக்கிறது, செல்வாக்கு செலுத்தி இருக்கிறது. ബൈബിൾ ചെന്നിടത്ത് അനാചാരം മാറിപ്പോയി. வேதாகமம் செல்லும் இடத்துல ஆசாரங்கள் எல்லாம் நாகரிக மற்ற நிலைமைகள் எல்லாம் மாறி இருக்கிறது. ചെന്നിടത്ത് അന്ധവിശ്വാസം മാറിപ്പോയി. எங்கே வேதாகமம் போனதோ அங்கே குருட்டு நம்பிக்கைகள், மூட நம்பிக்கைகள் விலை இருக்கிறது. ഭർത്താവ് മരിച്ച് ഭർത്താവിന്റെ ശരീരം ദഹിപ്പിക്കുന്ന ചിതയിൽ ഭാര്യ ജീവനോടുകൂടെ ചാടി അവളും ജീവൻ ഒടുക്കണമെന്നുള്ള സതി സമ്പ്രദായത്തിന് അന്തം കുറിച്ചത് ബൈബിളിന്റെ സ്വാധീനമാണ്. கணவர் மரித்து விட்டால் உயிரோடு இருக்கிற மனைவியும் கணவனுடைய உடல் எழுகிற அந்த தீயிலேயே இறைத்து கொல்லப்பட வேண்டும் என்கிற அந்த சதி என்கிற பழக்கத்திற்கு இறுதி முடிவை ஏற்படுத்தினது இந்த வேதாகமம் தான். അതെല്ലാം അങ്ങോട്ട് വിട, இதெல்லாம் அங்க விடுங்க. ഇന്ന് രാവിലെ മുതല് ഉടുത്തൊരുങ്ങി ഈ കസേരയിൽ വന്ന് മിടുക്കന്മാരായി മിടുക്കികളായി നമ്മെ ഇരുത്തിയത് ഈ ബൈബിളാണ്. இந்த காலையிலிருந்து நன்றாக நேர்த்தியான ஆடையை அணிந்து இந்த நாற்காலிகளிலே கெட்டிக்காரிகளாக திறமை மிக்கவர்களாக நம்மை உட்கார செய்ததும் இந்த வேதாகமம் தான். ശരിയല്ലേ? சரிதானே? ശരിയല്ലേ? ആമേൻ, ஆமென். നമ്മളെ நாமெல்லாம் ഈ ബൈബിൾ നമ്മെ സ്വാധീനിക്കുന്നതിന് മുൻപുണ്ടായിരുന്ന ജീവിതത്തിലേക്കൊന്ന് തിരിഞ്ഞു നോക്കാം. ഈ വൈകുന്നേരം ഇവിടെ ഇരുന്നോണ്ട് இந்த மாலையில இங்க உட்கார்ந்துகிட்டே இந்த வேதாகமம் நம் மீது ஆதிக்கத்தை செல்வாக்கை செலுத்துவதற்கு முன்பதாக நம்முடைய முன்னான வாழ்க்கையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. നല്ല വസ്ത്രം ഉണ്ടായിരുന്നു, நல்ல ஆடையெல்லாம் நம்மகிட்ட இருந்துச்சா? ഇനി ഉണ്ടായിരുന്നത് തന്നെ നേരും ചൊവ്വും ഉടുക്കാൻ അറിയായിരുന്നു. இனி அப்படியே இருந்தாலும் அதை சரியாக உடுத்திக் கொள்ளதுக்கு தெரியாது. എല്ലാം കൂടെ വാരിച്ചുറ്റി താറും പാച്ചിയല്ലേ, எல்லாத்தையும் சுருட்டி விட்டி எப்படியோ சுத்திக்கிட்டு இருக்குது. നല്ല വൃത്തിയായിട്ട് നമ്മൾ നടക്കുമായിരുന്നു. நல்ல ஒரு ஒழுங்கா சுத்தமா நம்ம நடந்தோமா? മാന്യരായ ആളുകളുമായി നമുക്ക് സമ്പർക്കം ഉണ്ടായിരുന്നോ? நல்ல நிலையில் உள்ள மக்களோடு நமக்கு ஒரு தொடர்பு இருந்ததா? ഉണ്ടായിരുന്നോ? இருந்துச்சா? ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ഇപ്പൊ നമുക്ക് തുണി ഉടുക്കാൻ അറിയാം. இப்போ நமக்கு ஆடை அணிய தெரியும். നല്ല വസ്ത്രം ഏതാന്നറിയാം. நல்ல ஆடையை உடுத்தக்கூடிய முறை நம்ம ஒழுங்கு தெரியும். ഞങ്ങളുടെ കേരളക്കാർ, അത് ഇവിടെയും എവിടെയുമുള്ള കേരളക്കാർ ഒരു പ്രത്യേക ടൈപ്പുകളാ. இங்கேயும் அங்கே இருக்கிற கேரளா மக்களே ஒரு சிறப்பான நிலையில் உள்ளவங்க. ഇവര് എന്ന് കേരളത്തിൽ പറഞ്ഞാലും കുഴപ്പമില്ല, എല്ലാവരെയും വഹിച്ചാലും ഇവരെ വഹിക്കാൻ പാടാ. இவங்க போய் கேரளால சொன்னாலும் பரவாயில்ல, எல்லாரையும் சகிச்சாலும் இவங்களை பொறுத்து சகிப்பது ரொம்ப கஷ்டம் എന്ന് പറഞ്ഞാൽ ഇവർക്ക് എനിക്ക് ഉൾപ്പെടെ ഭയങ്കര ഈഗോയാ. சொன்னா எனக்கு என்ன உள்பட எல்லாருக்குமே ஒரு தற்பெருமை, நான் தான் அப்படின்னு கௌரவம். ഒന്ന് മനുഷ്യരുമായിട്ടൊന്ന് വിനയമായിട്ട് ഇടപെടാനൊക്കെ ഭയങ്കര ബുദ്ധിമുട്ടാ. இந்த முதல் நிலையில் உள்ள மக்களோடு கொஞ்சம் தாழ்மையாக இணங்கி செல்வதற்கு கொஞ்சம் கஷ்டம் இவங்களுக்கு. മനസ്സിലായി? புரியுதா? ഇതൊന്ന് ഓർത്താ മതി. இதை கொஞ்சம் நினைச்சா போதும். ഇംഗ്ലീഷുകാരൻ പറയുന്നത് പോലെ, ஆங்கிலேயர் சொல்வது போல, വായിൽ സ്വർണ്ണക്കരണ്ടിയുമായിട്ടല്ലല്ലോ നമ്മൾ ജനിച്ചത്. வாயிலே பொன் கரண்டியோடு கூட நாம் பிறக்கலையே. ആന്നോ? ഇപ്പോഴത്തെ പോക്ക് കണ്ടോ അങ്ങനാണെന്ന് തോന്നിപ്പോകും.
இப்ப எல்லாம் சொன்னதுதான் நமக்கே பிரமிச்சு போயிடுவோம். ജനിച്ചതേ കാറുമായിട്ടാ ജനിച്ചെന്ന് തോന്നുന്നു. பிறக்கும் போதே காரோட தான் பிறந்தது மாதிரி நமக்கு நினைக்க தோணும். ജനിച്ചതും ടൈ കെട്ടിക്കൊണ്ടാ ജനിച്ചു. டாய்லெட்டோட தான் பிறந்ததே அப்படிதான். டை எல்லாம் கெட்டிக்கிட்டு தான் பிறக்கும் போதே டையோட தான். ടൈ കെട്ടിയിരുന്നു, അത് വേറെ. டை கட்டி இருந்தாங்க, ஆனா அது டை கட்டின இடம் வேற. എന്റെ വാക്കുകളൊക്കെ കേരളത്തിലാണേലും ഇത് തന്നെയാ. என் வார்த்தையெல்லாம் கேரளாவா இருந்தாலும் இதுதாங்க. എനിക്ക് ഈ അഹംഭാവം കണ്ടുകൂടാ. எனக்கு இந்த அகம்பாவம்னு சொல்லுவா, அந்த பெருமை இருக்கக்கூடாது. വഴികളെ മറക്കാൻ പാടില്ല. வந்த பாதைகளை மறக்க கூடாது. ചാണ്ടപ്പിള്ള ഇപ്പൊ നല്ല വെള്ളയും ഒക്കെ ഇട്ടോണ്ട് നിൽക്കുക. சாண்டப்பிள்ள நல்ல வெள்ளையும் சொல்லியமா நிக்கிறாரு. 4 ജോഡിയാ തേച്ചു കൊണ്ടുവന്നിരിക്കുന്നത്. 4 ஜோடி சட்டைய நல்ல தேய்ச்சு கொண்டு இருக்காரு. പക്ഷെ 4 ഞാൻ ഇവിടെ ഇടത്തില്ല. ஆனா அந்த 4 நான் இங்க போட மாட்டேன். ചായ വീണാലോ കറി വീണാലോ ഒന്ന് മാറാൻ വേണ്ടി കരുതി വന്നതാ. ഇത് തന്നെ ഞാൻ നാളെ ഇടും, കാര്യം ഒരു കുഴപ്പമില്ലല്ലോ. இதுல ஏதோ குழம்போ ஒரு டீயோ கொட்டிருச்சுன்னா மாத்ததுக்காக கொண்டு வந்தேன், அப்படி இல்லைன்னா மாத்த மாட்டேன். இது நல்லா தானே இருக்கு. പക്ഷെ കുളിക്കാതിരിക്കുകയല്ല. ஆனா குளிக்காம இருக்க மாட்டேன். ഞാൻ പറഞ്ഞത്, நான் சொல்லி வர்றது, എനിക്ക് ഉടുതുണിക്കും മറുതുണിയുള്ള ആളല്ലായിരുന്നു. இதற்கெல்லாம் அனுபவிக்கூடிய ஒரு நபராக நான் இல்ல. നിങ്ങൾ മനസ്സിലാക്കണം, ദൈവ വേലയ്ക്കിറങ്ങുമ്പോൾ അന്ന് ഞങ്ങളുടെ കേരളത്തിൽ ഒരു ചെറിയ പോയിന്റ് ബസ്സിൽ പോകാൻ 50 പൈസ മതിയായിരുന്നു. இந்த ஊழியத்துக்கெல்லாம் வரும்பொழுது உங்களுக்கு தெரியுமா, கேரளாவில ஒரு குறிப்பிட்ட தொலைவிலே பஸ்ல பயணிக்க வேண்டுமானால் 50 പൈസ பயணச்சீட்டு கொடுக்க வேண்டியதா போதும். 50 പൈസ ഈ ഉത്തരത്തിൽ എവിടെയും ഉണ്ടോ എന്നിങ്ങനെ തപ്പി നോക്കും. இந்த 50 പൈസ நிலைக்கதவுல எங்கேயாவது இருக்கான்னு தடவி தேடி பார்ப்போம். ഇല്ലെങ്കിൽ അങ്ങോട്ട് നടന്നു പോകും, ഇങ്ങോട്ട് നടന്നു വരും. அந்த 50 പൈസ இல்லனா நடந்தே போவோம், நடந்தே திரும்பி வரும். നല്ല ഭക്ഷണം പോയിട്ട് ചില ദിവസങ്ങളിൽ ഒരു ഭക്ഷണവും ഇല്ലാതെ വന്നിട്ടുണ്ട്. நல்ல சாப்பாடு இல்ல, சில நேரங்கள்ல ஒரு சாப்பிடுறதுக்கு ஒண்ணுமே இல்லை என்கிற நிலை இருக்குது. തമാശന് ഞാൻ ഇങ്ങനെ പറയും, வேடிக்கைக்காக நான் இப்படி சொல்லுவேன், ഇന്നലെ പട്ടിണിയെങ്കിലും ഉണ്ടായിരുന്നു, ഇന്ന് അതും ഇല്ല. நேத்து பட்டினியாவது இருந்துச்சு, இன்னைக்கு அது கூட இல்ல. ആ ഒരവസ്ഥയിലാ ജീവിച്ചിരുന്നത്. அந்த ஒரு நிலையில் தான் வாழ்ந்திருந்தோம். ഈ ബൈബിൾ എന്റെ ജീവിതത്തിൽ ആത്മീയമായും ഭൗമികമായും എന്നെ സ്വാധീനിച്ചെന്നേ. இந்த வேதாகமானது ஆவிக்குரிய நிலையிலும் உடலளவில் உலக நிலையிலும் என்னை செல்வாக்கு ஆதிக்கம் செலுத்திட்டு. ഞാൻ പറഞ്ഞല്ലോ 4-5 മണിക്കൂർ ഈ വചനവുമായിട്ട് ദൈവസന്നിധിയിൽ ഇരിക്കുമെന്ന്. நான் சொன்னேன் அல்லவா, 4-5 மணி நேரம் ஒரு நாளிலே தேவனுடைய சமூகத்திலே இந்த வசனத்தோடு அமர்ந்திருப்பேன் என்று. വചനം ധ്യാനിച്ച് ഇങ്ങനെ ഹൃദയം കത്തുമ്പോഴുണ്ടല്ലോ, வசனத்தை தியானித்து இப்படி மனது கொழுந்து விட்டு எரியும் போது இருக்கு அல்லவா, ഞാനൊരു വട്ടുതരം കാണിക്കും. நான் ஒரு பைத்தியக்காரத்தனத்தை காண்பிப்பேன். എന്നാ കാണിക്കുന്നറിയാം? என்ன செய்வேன் தெரியுமா? പുസ്തകം ഒന്ന് മടക്കിയ ചുമ്മാ കൊടുക്കും. புத்தகத்தை மடக்கி ஒரு முத்தம் கொடுப்பேன். കാര്യം അതുപോലെ എനിക്ക് ഇഷ്ടമാണ്. ஏன்னா அந்த அளவிற்கு இது எனக்கு விருப்பம். ഒരു അതിശോക്തിയും എനിക്കില്ല. எனக்கு இதற்கு எந்த ஒரு சௌரியம் இல்லாதும் இல்ல. എന്റെ അനുഭവത്തിൽ ഇല്ലാത്ത ഒരു വാക്ക് ഞാൻ ഇവിടെ പറയുന്നില്ല. என் அனுபவத்தில் இல்லாத ஒரு வார்த்தை நான் சொல்வதில்லை. അത്ര ഇഷ്ടമാണ് എനിക്ക് ഈ പുസ്തകം. இந்த புத்தகம் எனக்கு அவ்வளவு பிரியம். എന്നെ ഇത്രമാത്രം സ്വാധീനിച്ചല്ലോ. என்னை இந்த அளவிற்கு ஆதிக்கம் என்னில் செலுத்தினதல்லவா, എന്നെ ഞാനാക്കി മാറ്റിയത് ഈ പുസ്തകമാണല്ലോ. என்னை நானாக நிறுத்தினது இந்த புத்தகம். പ്രയോജനമുള്ളവനാക്കി തീർത്തത് ഈ പുസ്തകമാണ്. பயன் உள்ளவனாக என்னை மாற்றினது இந்த புத்தகம் தான். അനേകരെ യേശുവിന്റെ അടുക്കലേക്ക് കൊണ്ടുവരാൻ എന്നെ ബലപ്പെടുത്തിയത് ഈ പുസ്തകമാണല്ലോ. அநேகரை தேவனண்டை கொண்டு வருவதற்கு என்னை பலமுள்ளவன் ஆக்கினது இந்த புத்தகம். അനേക രാജ്യങ്ങളിലേക്ക് എന്നെ പറഞ്ഞയച്ചത് ഈ പുസ്തകമാണല്ലോ. அநேக നാടുகளுக்கு என்னை அனுப்பினது இந்த புத்தகம் தானே. ഈ പുസ്തകത്തെ എങ്ങനെ അനാദരിക്കാൻ എനിക്ക് കഴിയും? இந்த புத்தகத்தை எப்படி கௌரவப்படுத்தாமல் என்னால் இருக்க முடியும்? ഈ പുസ്തകം ചെന്ന വ്യക്തികളെ സ്വാധീനിച്ചു. இந்த புத்தகம் என்னை அதிகமாக பல நபர்களை ஆளுகை செய்தது. കുടുംബങ്ങളെ സ്വാധീനിച്ചു. குடும்பங்கள் மீது செல்வாக்கு செலுத்தினது. പഞ്ചായത്തുകളെ സ്വാധീനിച്ചു. ஊராட்சிகள் மீது இது ஆதிக்கம் செலுத்தினது. രാജ്യങ്ങളെ സ്വാധീനിച്ചു. நாடுகளையும் ஆதிக்கம் செலுத்தினது. ഇതുപോലൊരു പുസ്തകം വേറെ ഏതുണ്ട്? இதை போல வேற எந்த புத்தகம் இருக்கிறது? മക്കളെ, യുവതിയുവാക്കളെ, ഞാൻ ഓർപ്പിക്കുന്നു,
ഓർപ്പിക്കട്ടെ, பிள்ளைகளே, இளைஞர்களே நினைப்பூட்டுகிறேன், ഈ പുസ്തകത്തെ മുറുകെ പിടിച്ചുകൊള്ളേ. இந்த புத்தகத்தை உறுதியாக பற்றிக்கொள்ள. സഹോദരി സഹോദരന്മാരെ, ഈ പുസ്തകത്തെ മുറുകെ പിടിച്ചുകൊള്ളേ. சகோதரர்களே, இந்த புத்தகத்தை உறுதியாய் பிடிச்சுக்கோங்க. ഇത് നിസ്തുല്യമായ ഗ്രന്ഥമാണ്. இது நிகரற்ற ஒரு புத்தகம். ബൈബിൾ നിസ്തുല്യമായിരിക്കാനുള്ള ആറാമത്തെ കാരണം, வேதாகமம் நிகரற்றதாக இணை இல்லாதாக இருப்பதற்கான ஆறாவது காரணம், ബൈബിളിന്റെ സ്വഭാവം സംബന്ധിച്ച്. வேதாகமத்தினுடைய பண்பு சார்பாக. എന്താ ബൈബിളിന്റെ സ്വഭാവം? வேதாகமுடைய பண்பு என்ன? ഒരു 4 കാര്യങ്ങൾ ആ ബൈബിളിന്റെ സ്വഭാവത്തോട് ബന്ധപ്പെട്ട് ഞാൻ പറയാൻ പോകും. ஒரு 4 பொருட்கள் வேதாகமுடைய பண்பு இயல்பு சார்ந்த காரியங்களை சொல்கிறேன். ഒന്ന്, മാറ്റമില്ലാത്തത്. ஒன்று, மாற்றம் இல்லாதது, അഥവാ നാശമില്ലാത്തതാ. அதாவது அழிவு, முடிவு இல்லாதது. ബൈബിളിന് നാശമില്ല. வேதாகமத்திற்கு அழிவில்லை. ഞാൻ 1-2 വാക്യങ്ങൾ അങ്ങ് പറയാം. 1-2 வசனங்களை சொல்லுகிறேன். മത്തായി 5:17-18. மத்தேயு 5:17-18. അവിടെ എന്താ യേശു പറഞ്ഞത്? அங்க இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார்? നിങ്ങൾ എന്റെ കൂടെ ചേർന്നൊന്ന് പറയണം. என்னோடு இணைந்து நீங்க சொல்லணும். ആകാശവും ഭൂമിയും മാറിപ്പോയാലും, வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும், എന്റെ വചനത്തിലെ വള്ളി நியாயப்பிரமாணத்துள்ளதெல்லாம் நிறைவேறுவளவும் அதில் ஒரு சிறு எழுத்தாயிலும் ஒரு எழுத்தின் உறுப்பாயிலும் ஒளிந்து போகாது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். ഹൃദയം തുറന്നൊരു ഹല്ലേലൂയ പറയാം. மனம் திறந்து ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். സ്തോത്രം. ஸ்தோத்திரம். ഇത് മാറ്റമില്ലാത്തതാണ് ഈ പുസ്തകം. இது மாறுதல் இல்லாத ஒரு புத்தகம். ആ ഗ്രന്ഥം നമുക്ക് തന്നില്ലേ ദൈവം? அந்த புத்தகத்தை தேவன் நமக்கு தரவில்லையா? இரண்டாவதாக, ഇത് സത്യമാണ്. இது சத்தியம் அல்லது பேர் உண்மை. ബൈബിളിന്റെ സ്വഭാവം അതാ. வேதாகமத்தினுடைய இயல்பு, பண்பு அதுதான். ഇതിനകത്ത് കള്ളമൊന്നുമില്ല. இதற்குள்ளே பொய்யானது எதுவும் இல்ல. കള്ളം പറയുന്നില്ല. இது பொய் கூறுவதில்லை. ഈ പുസ്തകം നിങ്ങൾ ശ്രദ്ധിച്ചോ? യേശു പറയുന്നിടത്തെല്ലാം ഉവ് ഉവ്, ആമേൻ ആമേൻ, സത്യമായി സത്യമായി, ഇങ്ങനെ ആവർത്തിച്ച് പറയുന്നുണ്ട്. இந்த பைபிள் சொல்ல பல கவனிச்சீங்களா? ஆம் ஆம், மெய்யாகவே மெய்யாகவே என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. അതുകൊണ്ട് ഇത് വിശ്വസിക്കാൻ കേട്ടോ. அதெல்லாம் கவனிப்பது உண்டா? കേരളത്തിൽ ഒരു വലിയ സയന്റിസ്റ്റ് ഉണ്ട്. கேரளாவிலே ஒரு பெரிய ஒரு விஞ்ஞானி இருக்கிறார். അയാൾ വിശ്വാസിയാണ്. அவர் விசுவாசி, മർത്തോമാ സഭക്കാരൻ, மார்த்தோபா சபையை சார்ந்தவர், ദൈവഭക്തനാണ്, தேவ பயபக்தி உள்ளவர். അയാളുടെ കൂട്ടുകാരായ ശാസ്ത്രജ്ഞന്മാരുമായി സംസാരിച്ചിരിക്കും. அவருடைய கூட்டாளியாக இருக்கக்கூடிய இந்த விஞ்ஞானிகளோடு சேர்ந்து பேசினார். ഒരുപാട് കാലം മുമ്പാണ്, அநேக வருஷங்களுக்கு முன்பு. അത് അവര് 2-3 പേര് ഇങ്ങേരോട് ചോദിച്ചു. அதுல 2-3 பேர் இவர்கிட்ட இப்படி கேட்டாங்க, സാറ് പറയുന്ന ഈ ബൈബിള് വിശ്വസിക്കാമെന്ന്. ஐயா, நீங்க சொல்லுற இந்த பைபிள் எல்லாம் நம்ப முடியுமான்னு சொல்றீங்க? ഞങ്ങൾക്ക് യോനെ തിമിംഗലം വിഴുങ്ങി എന്നുള്ളത് അങ്ങോട്ട് വിശ്വസിക്കാൻ പറ്റുന്നില്ല. எங்களால யோனாவை ஒரு திமிங்கலம் விழுங்கினது என்பதை நம்ப முடியல. അതെങ്ങനെ വിശ്വസിക്കാൻ പറ്റും? அது எப்படிங்க நம்ப முடியும்? അപ്പോൾ ഈ മനുഷ്യൻ പറഞ്ഞു. அப்போ இந்த மனிதர் சொன்னார், നമ്മൾ ബ്രദറുകാരാണ്, വലിയ ശാസ്ത്രമൊക്കെ പറഞ്ഞുകൊണ്ടിരിക്കുക. பிரதன சபையா இருந்தா நம்ம எல்லாம் கொஞ்சம் அறிவியல் எல்லாம் பேசுவோம். കാര്യം നമ്മൾ വലിയ ബുദ്ധിയുള്ളവരാ. நம்ம அவங்க புத்தி உள்ளவங்க. മന്ദബുദ്ധികളാണേ ഉള്ളൂ. நமக்கு அறிவிட்டவங்க தான். ஆனாலும் അപ്പൊ ഞാൻ പറഞ്ഞത്, அப்ப நான் சொன்னது, ഈ മനുഷ്യൻ പറഞ്ഞ എന്നാന്നറിയാമോ? இந்த அறிஞர் சொன்ன, இந்த விஞ்ஞானி சொன்னது தெரியுமா? ഓനെ മത്സ്യം വിഴുങ്ങി എന്ന് വായിക്കുന്നതിൽ എനിക്ക് ഒരു വിശ്വാസക്കുറവുമില്ല. யோனாவை மீன் விழுங்கிருச்சு அப்படிங்கறத வாசிக்கிறதுல நம்பதுக்கு எனக்கு எந்த ஒரு சிக்கலோ குறைவெல்லாம் இல்ல. അദ്ദേഹം പറഞ്ഞു, அது காரணம் சொன்னாரு, അല്ല இல்ல, തിരിച്ച് തിമിംഗലത്തെ യോന വിഴുങ്ങി എന്ന് എഴുതി വെച്ചിരുന്നെങ്കിലും ഞാൻ വിശ്വസിച്ചാൽ. அதுக்கு மாறாக யோனா திமிங்கலத்தை விழுங்கி விட்டான் என்று பைபிள் சொன்னால் அதையும் நான் நம்புவேன். അദ്ദേഹം അത് പറഞ്ഞത് ഇങ്ങനെയാണ്, அவர் இப்படி சொன்னது இப்படித்தான். കാരണം ഇത് ദൈവവചനമാണ്. காரணம் இது தேவ வார்த்தை. എന്റെ കുഞ്ഞുങ്ങളോട് ഞാൻ ചെറുപ്പക്കാരോട് പറയുകയാണ്, பிள்ளைகளோடு, என்னுடைய இளைஞர்களோடு சொல்லுகிறேன், ഇതിൽ പറഞ്ഞിരിക്കുന്നതെല്ലാം സത്യമാണ്. இதில் சொல்லப்பட்ட அனைத்துமே பேருண்மைகள். ഇത് വിശ്വസിക്കുവാൻ യോഗ്യമാണ്. இது நம்புவதற்கு தகுதி கொண்டது. ഇത് ബ്രദർക്കാരായ നമ്മൾ 100% വിശ്വസിക്കും. இதை சகோதர சபையை சேர்ந்த நாம் 100 விழுக்காடு நம்புகிறோம்.
വചനം സത്യമാണെന്നുള്ളതിന്റെ 3 വാക്യം നിങ്ങൾക്ക് തരാം. வசனம் என்பது சத்தியம் என்பதற்கு 3 வசனங்களை சொல்ல 19 സങ്കീർത്തനം 142 വാക്യം. 119 சங்கீதத்துல 142வது வசனம். യോഹന്നാന്റെ സുവിശേഷം 17:18. யோவான் 17:18. യാക്കോബ് 1:18. யாக்கோபு 1:18. എല്ലാം വചനം സത്യമാണെന്ന് എഴുതി. இங்க எல்லாமே வசனம் சத்தியம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ബൈബിളിന്റെ 3ാമത്തെ സ്വഭാവം, இனி வேதாகமத்திலே 3வது உள்ள இயல்பு பண்பு, ബൈബിൾ വിശുദ്ധമാണ്. வேதாகமம் பரிசுத்தமானது. ബൈബിൾ വിശുദ്ധമാണെന്ന് നമ്മൾ വിശ്വസിക്കുന്നു. வேதாகமம் பரிசுத்தமானது என்று நாம் நம்புகிறோம். 12:6, சங்கீதம் 12:6, 119:140. 119ஆம் சங்கீதத்தில் 140வது வசனம். അവിടെ വചനത്തിന്റെ സ്വഭാവം പറയുന്നത് ഇത് വിശുദ്ധമാണ്. அங்கே வசனத்தினுடைய ஒரு பண்பை சொல்லும் பொழுது இது பரிசுத்தமானது என்று சொல்றது. ഇതെന്തുവാ? இது என்னவா? വിശുദ്ധമാണ്. பரிசுத்தமானது. വചനം പരിശുദ്ധമാണ്, ശുദ്ധമാണ്. அப்ப வசனம் என்பது சுத்தமானது, பரிசுத்தமானது. അതുകൊണ്ട് നമ്മൾ എന്ത് വേണം? ஆக நாம் என்ன செய்யணுங்க? നമ്മൾ എന്ത് വേണം? ஆக நாம் எப்படி இருக்கணும்? ഇത് പ്രസംഗിച്ചിട്ട് എനിക്ക് തോന്നിയതുപോലെ പോകണം, இதை பிரசங்கம் செய்து விட்டு என் மனம் போல நாம் போகிறதா? ഇത് ഉപയോഗിക്കുന്ന ഞാനും ശുദ്ധമായിരിക്കണം. இதை பயன்படுத்துகிற நான் சுத்தமுள்ளவனாய் பரிசுத்தவனாய் இருக்கணும். ഇത് വായിക്കുന്ന നിങ്ങൾ ശുദ്ധമായിരിക്കണം. இதை வாசிக்கிற நீங்கள் பரிசுத்தமுள்ளவர்களாய் இருக்கணும். ഈ വചനവുമായി ബന്ധപ്പെട്ട് നിൽക്കുന്ന എല്ലാവരും വിശുദ്ധരായിരിക്കണം. இந்த வசனத்தோடு தொடர்புடைய அனைவருமே பரிசுத்தர்களாய் இருக்கணும். ഈ വചനമാണ് നമ്മളെ വിശുദ്ധീകരിക്കുന്നത്, അല്ലേ? இந்த வசனம் தானே நம்மை பரிசுத்தமாக்குகிறது, சுத்திகரிக்கிறது. அப்படித்தானே? യോഹന്നാൻ 15 യേശു അതിന്റെ ആദ്യത്തെ വാക്യത്തിൽ പറഞ്ഞു, ഞാൻ നിങ്ങളോട് സംസാരിച്ച വചനത്താൽ നിങ്ങൾ ശുദ്ധിയുള്ളവരായി. யோவான் 15ஆம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து நான் சொன்ன வசனங்களாலே வார்த்தைகளை நீங்கள் சுத்தமானீர்கள். ഓരോ ദിവസവും നമ്മൾ ശുദ്ധിയുള്ളവരാകുന്നത് വചനം കേട്ടാണ്. ஆக ஒவ்வொரு நாளும் நாம் சுத்திகரிக்கப்படுவது இந்த வசனத்தை இதை கேட்பதனாலே. വചനം നമ്മളെ ശുദ്ധീകരിക്കും, കാരണം വചനം വിശുദ്ധമായതുകൊണ്ട്. வசனம் நம்மை சுத்தப்படுத்தும், காரணம் இந்த வசனமே சுத்தமான பரிசுத்தம். ബൈബിളിന്റെ 4ാമത്തെ സ്വഭാവം, வேதாகமத்தினுடைய 4வது பண்பு, ബൈബിൾ ജീവനാണ്. வேதாகமம் உயிர் உள்ளது, அது ஜீவன். യോഹന്നാൻ 6:63. யோவான் 6:63. അവിടെ അത് എഴുതിയിട്ടുണ്ട്. அங்கே அது எழுதப்பட்டிருக்கிறது. വചനം ജീവനാണ്. வசனம் ஜீவன் உள்ளது. അതുകൊണ്ടാ വചനം നമ്മളെ ജീവിപ്പിച്ചത്. ஆகவேதான் வசனம் நம்மை வாழச் செய்தது. ഇത് ജീവനുള്ളതാണ്. இது ஜீவன் உள்ள, உயிர் உள்ளது. മനസ്സിലായ? விளங்கிச்சாங்க? പുസ്തകത്തിന് ജീവനില്ല. இந்த தாள் அடங்கிய இந்த காகிதத்திற்கு உயிர் இல்ல. ഇത് പുസ്തകത്തിന് ജീവൻ ഉണ്ടായിരുന്നെങ്കിൽ മുറിയിൽ നിന്ന് ഇറങ്ങിയപ്പോ പറഞ്ഞാൽ മതിയായിരുന്നു, ഞാൻ അവിടെ പോയിരിക്കുക, കുറെ കഴിയുമ്പോ നീ ഇങ്ങ് വന്നേക്കണമെന്ന് പറഞ്ഞാൽ മതിയായിരുന്നു. இந்த புத்தகத்து உயிர் இருக்குன்னா ரூம் தரமா சொல்ல அங்க உட்கார்ந்து இருப்பேன், நீ அப்படியே அங்க வந்துரு அப்படின்னு சொல்லி இருக்கலாம். അപ്പൊ അത് നടന്ന് എന്റെ അടുക്ക വരും. அப்ப அது அப்படியே நடந்து என் பக்கத்துல வரும். പുസ്തകത്തിന് ജീവനില്ല. இந்த காகித புத்தகத்திற்கு உயிர் இல்ல. ഈ വചനത്തിന് ജീവനുണ്ട്. ஆனால் இந்த வசனத்திற்கு உயிர் இருக்குது. കാര്യം ഇത് ജീവനുള്ള ദൈവത്തിന്റെ വചനം. ஏனென்றால் இது ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தை. ദൈവം ശ്വസിച്ച വചനമാണ്. தேவன் சுவாசித்து அருளின வசனம். അപ്പോഴേ ഇതെല്ലാം നമ്മുടെ ഉള്ളിൽ ഇങ്ങനെ കടന്ന് തുള്ളണം. ஆக இதெல்லாமே நம்ம மனசுல கிடந்து அப்படியே துள்ளிட்டு இருக்கணும். അപ്പോൾ ബൈബിളിന്റെ നിസ്തുല്യത 4 കാര്യങ്ങൾ ഞാൻ ഓർപ്പിച്ചു. ஆக வேதாகமத்தினுடைய நிகரற்ற தன்மைக்காக 4 விஷயங்களை நினைப்பட்டினேன். നിങ്ങൾക്ക് ഓർമ്മയുണ്ട്? എന്റെ കൂടെ പറയാമോ? இப்ப இதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கு? என் கூட சொல்லுவீங்களா? வேதாகம் என்பது நிகரற்றது, இணை இல்லாது என்பதற்கு சொன்ன காரியங்களிலே முதல் காரணம். ഒന്നാമത്, ബൈബിൾ ദൈവശ്വാസീയമാണ്. வேதாகமம் தேவனுடைய சுவாசத்தினால் அருளப்பட்டது. இரண்டாவது ബൈബിൾ നിസ്തുല്യമാണ്. வேதாகமானது நிகரற்றது. അതിന്റെ പിരിവുകളാ നാം ഇപ്പോൾ ചിന്തിച്ചുകൊണ്ടിരുന്നത്. அதற்குள்ள உட்பிரிவுகளைத்தான் நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். ബൈബിൾ നിസ്തുല്യമായിരിക്കാനുള്ള ഒന്നാമത്തെ കാരണം, வேதாகமம் நிகரற்றதாக இருப்பதற்கான முதல் காரணம் അതിന്റെ പേര് സംബന്ധിച്ച്, அதனுடைய பெயரை பொறுத்தமட்டில். രണ്ടാമது அதனுடைய பொருள் அடக்கம் വിഷയം സംബന്ധിച്ച്, அதனுடைய பொருள் அடக்கத்தை குறித்து. മൂന്നാമது
ഐക്യം സംബന്ധിച്ച്. அது ஒற்றுமையா இருப்பது. റൈറ്റ്. നാലാമത് நான்காவது പഴക്കം സംബന്ധിച്ച്. அதனுடைய பழமையை பொறுத்த மட்டும் இல்லை. അടുത്തത് ஐந்தாவது அது செல்வாக்கு, ஆதிக்கம் செலுத்துதல். സ്വാധീനിക്കുന്നത് സംബന്ധിച്ചാ அது ஆதிக்கம் செல்வாக்கு செலுத்துகிறது. അടുത്തത് സ്വഭാവം സംബന്ധിച്ച്. அதனுடைய பண்புகள் சார்ந்தது. ഞാൻ സന്തോഷിച്ച ഒരു കാര്യം പറയട്ടെ. நான் சந்தோஷப்பட்டு ஒன்ன சொல்லட்டுமா? എനിക്കിപ്പോ തൃപ്തിയായി. எனக்கு இப்போ மன நிறைவாயிடுச்சு. ഇതിൽ 50 പേർക്ക് പിടി കിട്ടിയില്ലെങ്കിലും 50 പേർക്ക് പിടി കിട്ടിയല്ലോ. 50 பேருக்கு புரியலனா கூட 50 பேருக்கு புரிஞ்சிருக்கு. ആ 50 പേര് കിട്ടിയവര് മറ്റുള്ളവർക്ക് കൂടെ കൊടുത്താൽ മതി. கிடைச்சவங்க அந்த 50 பேர் இருக்காங்கல்ல, இவங்க மத்தவங்களுக்கு பகிர்ந்தால் അപ്പൊ போதும். ഞങ്ങൾ രണ്ടുപേരും കൂടെ ഞങ്ങളുടെ ശരീരവും ആത്മാവും ഒക്കെ കടന്നുകൊണ്ട് അധ്വാനിപ്പിച്ചത് ദോഷമായി പോയില്ല. ஆக நாங்க 2 பேரும் கூட உடலாலும் ஆவியினாலும் உழைச்சதெல்லாம் மோசமா போகல. ഇനിയും ഒടുവിലായി இனி நிறைவாய் ബൈബിളിന്റെ നിസ്തുല്യതയെ ഓർമ്മപ്പെടുത്തുന്ന 7ാമത്തെ കാര്യം, வேதாகமத்துடைய நிகரற்ற தன்மையை வெளிப்படுத்துகிற 7வது விஷயம், ബൈബിളിലെ പ്രവചനം സംബന്ധിച്ച്. வேதாகமத்திலே தீர்க்க தரிசனம் தொடர்பாக. ബൈബിളിലെ പ്രവചനം സംബന്ധിച്ച് ബൈബിൾ നിസ്തുല്യ ഗ്രന്ഥം. வேதாகமத்தின் தீர்க்க தரிசனங்கள் தொடர்பாக வேதாகமானது நிகரற்றது. വേദശാസ്ത്രജ്ഞന്മാരുടെ അഭിപ്രായത്തിൽ வேத வல்லுநருடைய கருத்துப்படி ബൈബിൾ 2/3 ഭാഗം പ്രവചനമാണ്. வேதாகமம் 2 பகுதி தீர்க்க தரிசனங்களை கொண்டுள்ளது. ആ 2/3 ഭാഗം ബൈബിളിൻ്റെത് പ്രവചനം എന്ന് പറയുമ്പോൾ ആ പ്രവചനത്തെ നമുക്ക് രണ്ടായിട്ട് തിരിക്കാം. இந்த 2 பகுதி தீர்க்க தரிசனங்கள் என்று சொல்லும்போது இந்த தீர்க்க தரிசனத்தை 2 கூறாக பிரிக்கலாம். ഒന്നാമത്തേത് ഹിസ്റ്റോറിക്കൽ, ചരിത്രപരം. ஒன்றாவது வரலாற்று தீர்க்க தரிசனம் എന്ന് പറഞ്ഞാൽ അതിന്റെ അർത്ഥം എന്താ? அதனுடைய பொருள் என்ன? മുൻപ് പ്രവചനങ്ങളായി പറഞ്ഞ പല കാര്യങ്ങളും യേശുക്രിസ്തുവിന്റെ 1ാം വരവ് ഉൾപ്പെടെ പല കാര്യങ്ങളും ചരിത്രത്തിൽ നടന്നു കഴിഞ്ഞു. முன்பு தீர்க்க தரிசனங்களாக சொல்லப்பட்ட பல செயல்கள் இயேசு கிறிஸ்துவினுடைய 1வது வருகை உள்பட நிறைவேறி வரலாறானது. അത് ചരിത്രപരമാണ്, அது வரலாறுமானது. ഇനി രണ്ടാമത് പ്രവചനത്തിന്റെ 2ാമത്തെ ഭാഗം, இனி தீர்க்க தரிசனத்தின் 2வது கூறு പ്രഡിക്റ്റബിൾ അല്ലെങ്കിൽ പ്രവചനപരം. இது எதிர்நோக்கி இருக்கக்கூடிய அல்லது தீர்க்க தரிசன வரம், അഥവാ നിവൃത്തിയാകാനുള്ള പ്രവചനം. அதாவது நிறைவேற போகிற, நடக்கவிருக்கிற, எதிர்பார்க்கிற தீர்க்க தரிசனம். നിവൃത്തിയാകാനുള്ള പല പ്രവചനങ്ങളും ഉണ്ട്. நிறைவேற போகிற, நிறைவேற்றம் அடைகிற பல தீர்க்க தரிசனங்கள் இருக்கிறது. ചരിത്രത്തിൽ സംഭവിച്ച ഒരുപാട് പ്രവചനങ്ങളുണ്ട്. வரலாற்றிலே நிகழ்ந்த ஏராளமான தீர்க்க தரிசனங்கள் இருக்கிறது. ഇനി ചരിത്രത്തിൽ നിവർത്തിക്കാനുള്ള പ്രവചനങ്ങൾ ശേഷിക്കുകയാണ്. இனி வரலாற்றிலே நிகழ்வர போகிற தீர்க்க தரிசனங்கள் எஞ்சி இருக்கிறது. അതിലേറ്റവും പ്രധാനപ്പെട്ട 2 പ്രവചനങ്ങൾ, அதிலே மிகவும் முக்கியமான 2 தீர்க்க ആ தரிசனங்கள், 2 പ്രവചനങ്ങളിൽ ഏറ്റവും മുഖ്യമായ அந்த 2 தீர்க்க தரிசனங்களில் சாலச் சிறந்தது പറയാം. சொல்ல முடியுமா? இனிமே நிறைவேற போகிறது. சபை எடுத்துக்கொள்ளப்படுது. യേശുക്രിസ്തുവിന്റെ വീണ്ടും വരവ്. இயேசு கிறிஸ்துவினுடைய மறுபடி வருகை. യേശുക്രിസ്തുവിന്റെ വീണ്ടും വരവെന്നുള്ള പ്രവചനം നിവൃത്തിയാകാൻ പോകുകയാണ്. இயேசு கிறிஸ்துவினுடைய மறுபடி வருகிறாரே, இந்த வருகை என்பது நிறைவேற போகிற தீர்க்க ആ தரிசனம். വരവിലാണ് സഭ എടുത്തുകൊള്ളപ്പെടുന്നത്. அந்த வருகையில் தான் சபை எடுத்துக்கொள்ளப்படுகிறது. അതിന് സഭയുടെ ഉൽപ്രാപണം എന്നാണ് പറയുന്നത്. அது சபை எடுத்துக்கொள்ளப்படுதல் என்று சொல்லப்படுகிறது. അതെപ്പോ സംഭവിക്കാം? அது எப்போ நடக்கலாம்? മിക്കവാറും எப்போ நடக்கலாம்? ക്യാമ്പ് எப்போ நடக்கலாம்? ക്യാമ്പ് കഴിഞ്ഞേ വരുവുള്ളോ? இந்த கேம்ப் எல்லாம் முடிஞ்சுதானே வருவாரு. ക്യാമ്പ് കഴിഞ്ഞ് கேம்ப் எல்லாம் முடிச்சிட்டு വീട്ടിൽ ചെന്ന് എല്ലാവരെയും ഒന്ന് കണ്ടു കേട്ട് ഒന്നിച്ചൊരു ശാപ്പാടും ഒക്കെ അടിച്ച് ആണോ கேம்ப் எல்லாம் முடிச்சு வீட்டுல ஊர்ல ஆள்லாம் பார்த்து எல்லாருமா சேர்ந்து ஒரு சாப்பாடுலாம் சாப்பிட்டதுக்கு பிறகுவா ഏത് സമയത്തും எந்த நேரத்திலும் வரலாம். ഈ പ്രസംഗിച്ചുകൊണ്ട് നിൽക്കുമ്പം വരാം. இந்த பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே வரலாம். ஸ்தோத்திரம். പിരിഞ്ഞ് കാന്റീനിലേക്ക് പോകുമ്പം വരാം. நம்ம உணவகத்திற்கு போகிற நேரத்தில் கூட வரலாம். ശാപ്പാട് വായിലിരിക്കുമ്പം വരാം. உணவு வாயில் இருக்கும் போதே
ഇന്ന് രാത്രി വിശ്രമിക്കുമ്പം വരാം. இந்த இரவிலே ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கும் போதே, ഈ പാതിരാത്രിക്ക് വരാം. இந்த நடு இரவில் வரலாம், വെളുപ്പാങ്കാലത്ത് വരാം. விடியற் காலையில் வரலாம். ഹല്ലേലൂയ, ദൈവത്തിനു സ്തോത്രം. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ഏത് സമയത്തും യേശു വരാം. எந்த வேளையிலும் இயேசு வரலாம். അതുകൊണ്ട് എന്ത് വേണം? ஆகவே எப்படி இருக்கணும்? രക്ഷിക്കപ്പെടാത്ത കുഞ്ഞുങ്ങൾ ഇവിടെ ഇരിപ്പുണ്ടെങ്കിൽ, ചെറുപ്പക്കാരോ പ്രായമുള്ളവരോ ഉണ്ടെങ്കിൽ, ഈ രാത്രി യേശു വന്നാൽ നീ തള്ളപ്പെടേണ്ടതായിട്ട് വരും. ரட்சிக்கப்படாத சிறுவர்களோ இளைஞர்களோ முதியவர்களோ இருந்தால், இந்த இரவிலே இயேசு கிறிஸ்து வந்தால் நீங்கள் கைவிடப்படுவீர்கள். ആരെങ്കിലും അങ്ങനെ രക്ഷിക്കപ്പെടാത്തവരായിട്ട് ഇവിടെ ഇരിപ്പുണ്ടെങ്കിൽ, ഈ ക്യാമ്പിൽ വന്നത് മുഖാന്തരം ഇന്ന് രാത്രിയിൽ യേശു വരുന്നതിന് മുൻപ് യേശുവിനെ സ്വന്തം രക്ഷകനും കർത്താവുമായി സ്വീകരിച്ച് നിങ്ങൾ രക്ഷിക്കപ്പെട്ട് ദൈവ പൈതലായി ക്രിസ്തുവിന്റെ വരവിന് വേണ്ടി ഒരുങ്ങിയിരിക്കും. அப்படி ரட்சிக்கப்படாதவர்கள் யாராவது இங்கே இருப்பீர்களானால், இந்த முகாமுக்கு வந்ததினாலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை உள்ளத்திலே ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டு அவருடைய வருகைக்கு எதிர்பார்ப்புள்ளவர்களாக மாற வேண்டும். രക്ഷിക്കപ്പെട്ടവരോട് ഞാൻ പറയട്ടെ, ரட்சிக்கப்பட்டவரிடத்தில் நான் சொல்லுகிறேன், നമ്മുടെ യേശു എപ്പം വരുമെന്നറിഞ്ഞുകൂടാ. நாம் இயேசு கிறிஸ்து எப்போ வருவார் என்று அறியோம். അതുകൊണ്ട് പരസ്പരം പറഞ്ഞ് നിരപ്പാകേണ്ടത് വല്ലതുമുണ്ടെങ്കിൽ അതിനുള്ള സമയമാണിത്. ஒருவருக்கொருவர் சொல்லி தீர்க்க வேண்டிய செயல் ஏதாவது இருக்குமானால் அதை செய்வதற்கான நேரம் இது. നാളിതുവരെയും നീക്കിക്കളയാത്ത പാപങ്ങൾ വല്ലതുമുണ്ടെങ്കിൽ ഇന്ന് രാത്രിയിൽ അത് നീക്കിക്കളയേണ്ട സമയം. இன்று வரைக்குமாக விலக்கி விடாத ஏதாவது பாவங்கள் இருக்குமானால் அவைகளை இன்று விலக்க வேண்டிய, நீக்க வேண்டிய நேரம் இது. ജീവിതത്തിൽ ക്രമീകരിക്കേണ്ടത് വല്ലതുമുണ്ടെങ്കിൽ ഇന്ന് രാത്രിയിൽ ക്രമീകരിക്കും. வாழ்க்கையில ஒழுங்குபடுத்த வேண்டியது ஏதாவது இருக்குமானால் இந்த இரவிலே அதை சீர் செய்வதற்கான நேரம். കാരണം യേശു വേഗം വരാൻ പോകുകയാണ്. என்றால் இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போகிறார். ഇനി സംഭവിക്കേണ്ട പ്രവചനത്തിൽ മുഖ്യമായത് അതാണ്. இதுதான் இனிமேல் நிறைவேற போகிற தீர்க்க தரிசனங்களில் இன்றியமையாதது. ഇനിയും സംഭവിക്കേണ്ട രണ്ടാമത്തെ പ്രവചനം ഇസ്രായേലിന്റെ യഥാസ്ഥാപനമാണ്. இனி இரண்டாவதாக சம்பவிக்க போகிற மிக முக்கியமான காரணம் இஸ்ரவேல் மறுபடியுமாக மறுசீரமைக்கப்படுதல். യെരുശലേം സമാധാനത്തിന്റെ പട്ടണമാണെങ്കിലും കാലങ്ങൾ ഇതുവരെ യെരുശലേമിൽ സമാധാനം അനുഭവിക്കാൻ കഴിയുന്നില്ല. எருசலேம் சமாதானத்தின் பட்டணமாக இருந்தாலும் காலகாலங்களாக இதுவரைக்குமாக அது சமாதானத்தை அனுபவிக்கிற இடமாக இல்லை. എന്നാൽ സമാധാനത്തിന്റെ പ്രഭുവായ യേശു തന്റെ മഹത്വ പ്രത്യക്ഷതയിൽ ഭൂമിയിലേക്ക് വന്ന് യെരുശലേം ആസ്ഥാനമാക്കി 1000 ആണ്ട് ഭരിക്കുമ്പോഴാണ് ഇസ്രായേലിന്റെ കൂട്ടിച്ചേരൽ നടക്കുന്നത്, യഥാസ്ഥാപനം നടക്കുന്നത്, യെരുശലേമിൽ സമാധാനം ഉണ്ടാകുന്നു. ஆனால் சமாதான பிரபுவாகிய இயேசு கிறிஸ்து மகிமையாக வெளிப்படையான பிரத்யட்சமாகிற வேளையிலே எருசலேமை தமக்கு ஆளுமை மையமாக ஏற்படுத்தி ஆளுகை செய்யும் பொழுதுதான் இந்த எருசலேமிலே எங்கும் சமாதானம் நிறையப்பட்டதாக இஸ்ரவேல் எல்லாரும் ஒன்று கூடி சேர்க்கப்பட்டு மறுபடியும் பழைய நிலைக்கு அது சீரமைக்கப்படுகிறது. അതുകൊണ്ട് ബൈബിളിന്റെ നിസ്തുല്യത വെളിപ്പെടുത്തുന്ന ഏഴാമത്തെ കാര്യം ബൈബിളിന്റെ പ്രവചനം സംബന്ധിച്ചാണ്. ஆகவே வேதாகமானது நிகரற்றது என்பதை புலப்படுத்துகிற 7வது அம்சம் வேதாகமத்தினுடைய தீர்க்க தரிசனங்கள். ഇനി 2 കാര്യങ്ങൾ ഞാൻ മനഃപൂർവ്വം അങ്ങ് വിടുകയാണ്, ചരിത്രവും ശാസ്ത്രവും. இனி 2 வரலாறு, அறிவியல் இதையெல்லாம் வேண்டுமென்றே நான் விடுகிறேன். അടുത്തത് ബൈബിളിന്റെ പ്രവൃത്തിയെ സംബന്ധിച്ച് ബൈബിൾ നിസ്തുല്യം. அடுத்து வேதாகமத்தினுடைய செயல்பாடுகளை பொறுத்த மட்டில் வேதாகமம் நிகரற்றது. ഞാൻ ആ പ്രവൃത്തിയെ കുറിച്ചൊന്ന് ഓരോ വാചകത്തിൽ പറഞ്ഞു പോകുകയാണ്. இந்த செயல்பாடுகளை குறித்து ஒவ்வொரு வார்த்தையில நான் சொல்லி விடுகிறேன். ബൈബിളിന്റെ പ്രവൃത്തി 1 വീണ്ടും ജനിപ്പിക്കുന്നു. வேதாகமத்தினுடைய செயல்பாடுகள் 1 மறுபடியும் பிறக்கச் செய்கிறது. 1 പത്രോസ് 1:23, യാക്കോബ് 1:18. 1 பேதுரு 1:23, யாக்கோபு 1:18. നമ്മൾ വീണ്ടും ജനിച്ചത് ദൈവവചനത്താൽ. நாம் மறுபடியும் பிறப்படைந்தது தேவனுடைய வசனத்தினால். രണ്ടാമത് ബൈബിളിന്റെ പ്രവൃത്തി ആത്മീയമായി വീണ്ടും ജനിച്ചവരെ വളർത്തുന്നു. இரண்டாவதாக மறுபடியும் பிறந்தவர்களை
ஆவிக்குரிய நிலையிலே வளரச் செய்கிறது அல்லது வளர்க்கிறது. 1 പത്രോസ് 2:1 മുതൽ 3 വരെ. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 1 முதல் 3 വரைക്കുള്ള വചനങ്ങൾ. മൂന്നാമത് ബൈബിൾ നമ്മെ ദിവസം തോറും വിശുദ്ധീകരിക്കുന്നു. மூன்றாவது வேதாகம் தினந்தோறும் நம்மை சுத்திகரிக்கிறது. യോഹന്നാൻ 17:18, யோவான் 17:18, 15:3. 15, யோவான் 15:3. ബൈബിൾ നമ്മിൽ ചെയ്യുന്ന നാലാമത്തെ പ്രവൃത്തി, வேதாகம் நம்மில் செய்கிற 4வது செயல் ദൈവഭക്തിയെ നമ്മിൽ വർദ്ധിപ്പിക്കുന്നു. பயபக்தியை, தேவனுக்கு பயப்படும் பயத்தை நம்மிலே பெருகச் செய்கிறது. தெய்வபயம். സങ്കീർത്തനം 119:38. சங்கீதம் 119:38. അഞ്ചാമത് ബൈബിൾ നമ്മെ ജീവിപ്പിക്കുന്നു. 5வது பைபிள் நம்மை உயிரோடு இருக்கச் செய்கிறது, வாழச் செய்கிறது. സങ്കീർത്തനം 119:50. சங்கீதம் 119:50 உயிர்ப்பிக்கிறது. വീണ്ടും ബൈബിൾ തൃപ്തി നൽകുന്നു. மறுபடியும் பைபிள் நமக்கு திருப்தியை, மன நிறைவை தருகிறது. മത്തായി 4:1 മുതൽ 4 വരെ. மத்தேயு 4:1 முதல் 4 வரையும். യെരമ്യ 15:16. எரேமியா 15:16. അടുത്തത് ബൈബിൾ പ്രകാശം നൽകുന്നു. அடுத்து பைபிள் நமக்கு பிரகாசத்தை, என்ன வெளிச்சத்தை தருகிறது. അല്ലെങ്കിൽ നമ്മെ പ്രകാശിപ്പിക്കുന്നു. இல்லை என்றால் நம்மை பிரகாசிப்பிக்க பண்ணுகிறது. സങ്കീർത്തനം 119:105. சங்கீதம் 119:105. തുടർന്ന് ബൈബിൾ നമ്മെ ആശ്വസിപ്പിക്കുന്നു. தொடர்ந்து பைபிள் நம்மை ஆறுதல் படுத்துகிறது, தேற்றுகிறது. 1 തെസ്സലോനിക്കർ 4:18. 1 தெசலோனிக்கேயர் 4:18. ഒടുവിലായി ബൈബിൾ നമുക്ക് പ്രത്യാശ നൽകുന്നു. நிறைவாய் வேதாகமம் நமக்கு நம்பிக்கையை தருகிறது. റോമർ 15:4. ரோமர் 15:4. ഇത് ഓരോന്നും വിവരിക്കേണ്ടതാണ്. இதை ஒவ்வொன்றுமே விளக்கமாக சொல்ல வேண்டியது. അങ്ങനെ പോയാൽ നമ്മുടെ വിഷയം തീരാതെ വരും. அப்படி போனால் நம்முடைய கருத்தை நாம் நிறைவு செய்ய ഈ കാര്യങ്ങൾ ബൈബിൾ ഒരുവനിൽ ചെയ്യുന്ന പ്രവൃത്തികളാണ്. இவ்வளவு செயல்களையும் வேதாகமம் தனி ஒரு நபரிலே செயல்படுத்துகிறது. ആ ബൈബിളിന്റെ എല്ലാ പ്രവൃത്തികളും, പറഞ്ഞ സകല പ്രവൃത്തികളും നമ്മിൽ നാം അനുഭവിച്ചു കൊണ്ടിരിക്കുന്നതാണ്. இந்த சொல்லப்பட்ட இந்த வேதாகமத்தின் எல்லா செயல்களையும் நம்மிலே நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். ഏറ്റവും ഒടുവിലായി ബൈബിളിന്റെ നിസ്തുല്യത വെളിപ്പെടുത്തുന്ന കാര്യം, எல்லாவற்றுக்கும் நிறைவாய் வேதாகமத்தினுடைய தன்னிகரற்ற தன்மையை புலப்படுத்துகிற விஷயம், ബൈബിളിന്റെ പ്രതീകങ്ങൾ സംബന്ധിച്ച്. வேதாகமத்தினுடைய எதிர் செயல்களிலே என்றால் அதனுடைய மறு செயல்கள் பொருத்தமட்டிலே അതെന്തൊക്കെയാണെന്ന് പറഞ്ഞ് ഞാൻ ക്ലാസ് അവസാനം. அந்த மறுமொழி செயல்கள் என்ன என்பதெல்லாம் சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். പല പ്രതീകങ്ങൾ ബൈബിളിന് കൊടുത്തിട്ടുണ്ട്. வேதாகமத்திற்கு பல உருவகங்களாக பல விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. അതിലേതൊക്കെയാണ്? அது எதெல்லாம் அந்த உருவகங்கள்? ഒന്നാമത്തേത് 1 ദീപവും പ്രകാശവും. தீபம், விளக்கு, பிரகாசம். 119:105 130. 119 105 130. കാലിന് ദീപവും கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமாயிருக்கு. ആ വെളിച്ചത്തിലായി നടക്കുന്നത്. அந்த வெளிச்சத்தை நடக்கிறோம். വെളിച്ചമില്ലാതെ വന്നാൽ എവിടെങ്കിലും പോയി കാല് മുട്ടും. வெளிச்சம் இல்லைன்னா எங்கேயாவது போய் காலு தட்டி தடுமாறும், കാല് മുറിയും, காலு எலும்பு உடையும், കാല് വേദനിക്കും, காலுக்கு வலி இருக்கும், കുറെ നാള് വീട്ടിൽ ഇരിക്കേണ്ടി വരും. கொஞ்ச நாள் வீட்டுல இருக்கணும். അതുകൊണ്ട് എന്ത് വേണം? அதனால என்ன இருக்கணும்? ഈ ടോർച്ച് അടിച്ചുകൊണ്ടിരിക്കണം. இந்த டார்ச் அடிச்சுக்கிட்டே இருக்கணும். ഞാൻ അതിന് ഇങ്ങനെ ഒരു വ്യാഖ്യാനം കൊടുക്കാൻ പോവാ. அது இப்படி நான் ஒரு வியாக்கியானம் கொடுப்பேன். ഈ ഇങ്ങനെ നടക്കുമ്പോ, இப்படி நடக்கும்போது ഇങ്ങനെ അടുത്ത് കാണണമെങ്കിൽ அடுத்த കാൽച്ചുവട്ടിലേക്ക് ടോർച്ച് അടിച്ചു നോക്കണം. அடுத்த எட்டு வைக்கிறதுக்காக கால் பாத அடியில டார்ச் செய்யணும். ദൂരെ വല്ലതും ഉണ്ടോ എന്ന് അറിയാൻ. இனி தூரத்துல ஏதாவது இருக்கான்னு தெரியுது. നടക്കുമ്പോൾ ഇങ്ങനെ ദൂരത്തോട്ട് അടിക്കും. கொஞ்சம் தொலைவிலையும் அடிக்கணும். ഈ വചനം ഈ രണ്ട് കാര്യങ്ങളും നമ്മിൽ ചെയ്യുന്നുണ്ട്. இந்த வசனம் இந்த இரண்டு செயலையும் நம்மில் செய்கிறது. അതുകൊണ്ടാ നാം ഒക്കെ ഇങ്ങനെ നിൽക്കുന്നത് നമ്മുടെ കഴിവ് കൊണ്ടല്ല. அதனாலதான் நாமெல்லாம் இப்படி நிலைத்து நிற்கிறோம், நமது திறமையினாலே அல்ல. ബൈബിളിന്റെ രണ്ടാമത്തെ പ്രതീകം, வேதாகமத்தினுடைய இரண்டாவது உருவகமாக சொல்லப்பட்டது കണ്ണാടിയാണ്.
பைபிள் ஒரு கண்ணாடி. യാക്കോബ് 1:23-24. யாக்கோபு 1:23-24. ബൈബിൾ ഒരു കണ്ണാടിയാ. வேதாகமும் ஒரு கண்ணாடி. അല്ലേ? നമ്മൾ ഇപ്പൊ എത്ര വട്ടം ഇങ്ങോട്ട് ക്ലാസ്സിന് വരുന്നതിന് മുമ്പ് കണ്ണാടി നോക്കി? இந்த கூட்டத்துக்கு வர்றதுக்கு முன்னால எத்தனை முறை நம்ம இந்த முகம் பார்க்கும் கண்ணாடியை பார்த்தோம்? ആദ്യം മുടി ഒന്ന് ചീകാൻ കണ്ണാടി നോക്കി, முதல்ல இந்த தலைமுடியெல்லாம் வாருவதற்கு கண்ணாடியை பார்த்தோம். പിന്നെ പൗഡർ ഇടാൻ കണ്ണാടി, இனி பவுடர் போடுறதுக்கு கண்ணாடியை பார்த்தோம். പിന്നെ ഡ്രസ് ചെയ്തേച്ച് കണ്ണാടി, அப்புறமாக ஆடையெல்லாம் அணிந்து விட்டு கண்ணாடியை பார்த்தோம். പിന്നെ മുറിയിൽ നിന്ന് ഇറങ്ങാൻ നേരത്തെ ഒന്നുകൂടെ കണ്ണാടി നോക്കി. இனி ரூம்ல இருந்து வெளியே வரும்போது ஒரு பார்வை கூட பார்த்தா வந்தோம். சாப்பாடு കഴിഞ്ഞ് മുറി കയറുമ്പോൾ ആദ്യം കണ്ണാടി നോക്കി. இனி சாப்பிட்டு அறைக்குள்ள போனோம்னு முதலாவது பார்க்கறது கண்ணாடி தான். എന്തിനാ നോക്കുന്നത്? எதுக்கு பார்க்கிறோம்? എന്റെ മുഖത്തിന്റെ അവസ്ഥ എങ്ങനെയുണ്ട്? என் முகத்தின் நிலைமை எப்படி இருக்கு? എന്റെ മുഖത്ത് കരിയോ പാടോ ഉണ്ടോ? என் முகத்துல ஏதாவது அழுக்கோ ஏதோ கரியோ இருக்குதா? എന്റെ പ്രിയപ്പെട്ടവരെ, ആ പണിയാണ് ബൈബിള് ചെയ്യുന്നത്. எனக்கு அருமையானவர்களே, அந்த வேலையை தான் வேதம் செய்கிறது. ഈ വചനമെന്ന കണ്ണാടിയുടെ മുൻപിൽ നിൽക്കുമ്പോൾ, இந்த வசனமாகிய கண்ணாடிக்கு முன் அமரும் போது എന്റെ കറ അവിടെ കാണാം, என்னுடைய கரை அதுல தெரியும், എന്റെ കരി അവിടെ കാണാം, என்னுடைய கரி அழுக்கு എന്റെ தெரியும், ചുളുക്കം അവിടെ என்னுடைய കാണാം. சுருக்கம் தெரிகிறது. അങ്ങനെയാണ് ഞാൻ ശുദ്ധീകരിക്കപ്പെടുന്നത്. அப்படித்தான் நான் சுத்தமாக்கப்படுகிறேன். ഈ കണ്ണാടി നോക്കാത്ത ആളുകളുണ്ടല്ലോ, கண்ணாடியை பார்க்காதவங்க இருக்காங்களே, അവരേറ്റവും സുന്ദരന്മാരാണെന്നും പറഞ്ഞാ നടക്കുന്നത്. அவங்க தான் ரொம்ப அழகானவங்க நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ഞങ്ങളുടെ കേരളത്തിൽ ഞാൻ ചെറുപ്പത്തിൽ പഠിച്ച ഒരു കവിതയുണ്ട്. கேரளாவில நான் சின்ன வயசுல படிச்ச ஒரு கவிதை இருக்கு. അതിന്റെ ഒരു ഈരടി ഞാൻ ഇപ്പോഴും ഓർക്കുന്നുണ്ട്. அதில் உள்ள ஒரு 2 വരിகளை இப்போது நினைச்சுக்கிட்டு தான் இருக்கிறேன். അതിങ്ങനെയാണ്: அது இப்படித்தான். കണ്ണാടി കാൺമോളവും തന്നുടെ മുഖമേറ്റം നന്നെന്നു നിരൂപിക്കും എത്രയോ വിരൂഹന്മാർ. கண்ணாடிய பார்க்கிற வரைக்கும் நான் ரொம்ப அழகா இருக்கேன்னு எத்தனையோ அலங்கோலமானவங்க நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. പണ്ടൊരു ആഫ്രിക്കക്കാരി പെണ്ണ്, കണ്ണാടി കാണാത്ത പെണ്ണ്, അവിടെ രൂപം കാണാത്ത പെണ്ണ്, ഒരു വെള്ളക്കാരന്റെ വീട്ടിൽ വെളിയിലുള്ള ജോലി തൂപ്പലും തുടയ്ക്കലും ഒക്കെ ചെയ്യാൻ നിന്നിരുന്നു. இதுக்கு முன்னால ஒரு ஆப்பிரிக்கா சார்ந்த ஒரு பெண்மணி கண்ணாடிய வாழ்க்கையிலேயே பார்க்காதவங்க ஒரு வெள்ளைக்காரர் வீட்டுல வெளி பக்கமெல்லாம் துடைக்கிறதுக்கு சுத்தப்படுத்துறதுக்கான வேலையில அமர்த்தப்பட்டாங்க. അതിന്റെ അകത്ത് പണിയാൻ വേറൊരു വെള്ളക്കാരത്തി വന്ന് പണിയുന്നു. வீட்டுக்கு உள்ள வேலை பார்க்கறதுக்கு இன்னொரு பெண் வந்து வேலை செய்யறாங்க. 2 ദിവസത്തേക്ക് അകത്ത് പണിയുന്ന വെള്ളക്കാരത്തി വന്നില്ല. இந்த 2 நாள் உள்ளே வேலை பார்க்கிற வெள்ளைக்காரி വേലയ്ക്ക് വരല. അപ്പോൾ ഈ പുറത്തൂടെ പണിയുന്ന ആഫ്രിക്കക്കാരത്തി പെണ്ണിനോട് ആ വീട്ടുകാരി പറഞ്ഞു, നീ അവള് 2 ദിവസം വരികയില്ല, നീ അകത്ത് കയറി ആ മുറിയൊക്കെ ഒന്ന് തുടയ്ക്കാം. அப்ப இந்த வெள்ளைக்காரங்க சொன்னாங்க, உள்ள வேலை பார்க்கிற இந்த வெள்ளைக்கார பெண் வேலைக்கு வரல, அதனால ஆப்பிரிக்க பெண்ணை பார்த்து 2 நாளைக்கு நீ உள்ள வந்து வேலையை பாரு. അങ്ങനെ തൂത്ത് തുടച്ച് പോയി ഒരു മുറിയിലെത്തിയപ്പോൾ അവളങ്ങ് അലറി കരഞ്ഞു. அவ வீட்டை உள்ள வந்து எல்லாத்தையும் தொடச்சு எல்லாம் சுத்தமாகி ஒரு அறைகை திறந்து பார்த்தா, திறந்த உடனே கதறி கூச்சல் போட்டுட்டா. വീട്ടുകാരി ചോദിച്ചു, എന്തോന്ന് ചോദിച്ചു. வீட்டுக்காரங்க கேட்டா, என்ன இப்படி அலறிட்டு இருக்கிற? ഒരു പിശാച് ஒரு നിൽക്കുന്നു. பிசாசு வந்து நிக்குது. ഒരു പിശാച് നിൽക്കുന്നു. ஒரு பிசாசு வந்துருச்சு. അതെവിടെയാ പിശാച്? அப்ப கேக்க, எங்கேயா பிசாசு இருக்கு? വീട്ടുകാരത്തി ഓടി മുറി വന്നു. இப்போ இந்த ஆப்பிரிக்காரி ரூமுக்குள்ள வந்தா, നോക്കിയപ്പോ ഇവിടെ മുഖമായി ഇവള്. பார்த்தா இவ முகத்தை பாக்குறா. അതുവരെ ഇവളെ കണ്ടിട്ടില്ല. ഇവ அது வரைக்கும் இவ முகத்தை இவ பார்க்கல. കണ്ണാടിയിൽ ആദ്യമാ കാണുന്നത്. கண்ணாடியில முதல் முறை இப்பதான் தான் முகத்தை അവിടെ பார்க்கற. മുഖമാണെന്ന് നമുക്ക് മനസ്സിലായില്ല. அவ பார்க்கறது தான் முகம்தான் அப்படிங்கறத விளங்கல. ഈ കണ്ണാടി കാണാതെ വല്ലപ്പോഴും ഒക്കെ എടുത്തു നോക്കുന്ന ആളുകൾ പറയും, ദേ ഭൂതം ഇരിക്കുന്നെന്ന് പറയും. கண்ணாடிய எடுத்து பார்க்காதவங்க பல நேரங்களில் சொல்லுவாங்க, பிசாசு இருக்கு, பேய் இருக்கு. അവരുടെ അവസ്ഥ ഇതിനകത്തൂടെ കാണുന്നില്ല. அவங்களுடைய நிலைய இதன் ஊடாக பார்க்கல. മക്കളെ, യുവാക്കളെ, பிள்ளைகளே, സഹോദരന്മാരെ, എന്നും ഈ കണ്ണാടി നോക്കണം. பிள்ளைகளே, வாலிபரே, சகோதர சகோதரிகளே, தினமும் இந்த கண்ணாடியை பார்க்கணும். മൂന്നാമത് ഇതിന്റെ ബൈബിളിന്റെ പ്രതീകം വെള്ളമാണ്. அடுத்ததா 3வதாக இந்த வேதாகம் உருவமாக அல்லது ஒப்பிட்டு சொல்லப்படுவது தண்ணீர் அல்லது ஜலம். എഫേസ്യർ 5:26. எபேசியர் 5:26. വചനമെന്ന വെള്ളം കൊണ്ട് നമ്മെ ശുദ്ധീകരിക്കുന്നു എന്നൊരു திருவசனமாகிய தண்ணீரினாலே நம்மை சுத்திகரிக்கிறார் பார்க்கிறோம். വെള്ളത്തോട് ഉപമിച്ച്. ஆக தண்ணீரோடு உருவகப்படுத்தி, നമ്മളൊന്നും ഇതിനാൽ ഇങ്ങനെ ശുദ്ധീകരിക്കപ്പെടും. ஆக இதனால் தான் நாம் தினம் தினம் சுத்திகரிக்கப்படுகிறோம். ചെറിയ ഉദാഹരണം പറയാൻ സമയമായില്ല, ഞാൻ കൊളോക്കി നോക്കിക്കൊണ്ടായി. எவ்வளவோ உதாரணம் சொல்ல நேரமாக நான் கடிகாரத்தை பார்த்தா பேசிட்டு இருக்கிறேன். യേശു പെസഹായുടെ ദിവസം
ശിഷ്യന്മാരുടെ കാലുകൾ കുനിഞ്ഞു കഴുകി. இயேசு கிறிஸ்து அந்த பஸ்கா நாளிலே சீஷருடைய பாதங்களை குனிந்து கழுவினார். ഇങ്ങനെ കഴുകി ചെന്ന് പത്രോസിന്റെ അടുക്കൽ. அப்போ இப்படியே கழுவி கழுவி பேதுரு பக்கத்துல போனாரு. പത്രോസിന്റെ അടുക്കൽ കഴുകാൻ കുനിഞ്ഞപ്പോ பேதுரு அருகிலே அவனுடைய பாதங்களை கழுவுவதற்கு குனிந்த போது പത്രോസ് പറഞ്ഞു, എന്റെ കാല് കഴുകരുതെന്ന്. பேதுரு சொன்னான், பேதுரு என்னுடைய பாதங்களை கழுவ கூடாது. അപ്പോൾ യേശു പറഞ്ഞു, அப்ப இயேசு கிறிஸ்து சொன்னார், ഞാൻ നിന്റെ കാല് കഴുകുന്നില്ലെങ്കിൽ உன்னுடைய பாதங்களை கால்களை நான் கழுவவில்லையானா എന്നോട് പങ്കില്ലെന്ന്. என்னிடத்திலே உனக்கு பங்கு இல்ல. അപ്പോൾ പത്രോസ് പറയാ, அப்ப பேதுரு சொல்லுறா, എന്നാ മൊത്തം എന്നെ ഞാൻ കുളിപ്പിച്ചേ. அப்படின்னா என்ன மொத்தமா குளிப்பாட்டிருங்க. ഈ പുള്ളിയുടെ പരിപാടി അതാ. இவன் வேலையே அதுதான். ഒന്നുകിൽ ഇങ്ങേ അറ്റത്തല്ലേ പുള്ളി അങ്ങേ അറ്റത്ത്. ஒண்ணு இப்படி இருப்பான், இல்ல அந்த பக்கம் இருப்பான். കാല് കഴുകണ്ടെന്ന് പറഞ്ഞപ്പോ கால் கழுவ வேண்டாம்னு சொன்ன போது യേശു പറഞ്ഞു, എന്നാ നീയുമായിട്ട് എനിക്ക് ഒരു ഓഹരിയുമില്ല, പങ്കുമില്ല. அப்படின்னா உனக்கு என்கிட்ட எந்த பங்கும் இல்ல அப்படின்னு சொன்னாரு. എന്നാ വെള്ളം എടുത്തോ തലയിലോട്ട്. உடனே தண்ணி எடுத்து தலையில ஊத்திருங்க. അപ്പോൾ യേശു എന്നാ പറഞ്ഞെന്നറിയാമോ? இயேசு என்ன தெரியுமா? കുളിച്ചിരിക്കുന്നവന് முழுகினவன் കാല് കഴിയാമ. கால்களை மாத்திரம் നമ്മൾ ഒരിക്കൽ കുളിച്ചതാണ്. நான் ஒரு முறை குளித்தவர்கள். എവിടെ കുളിച്ചു? எங்கே மூழ்கினோம்? യേശുവിന്റെ രക്തത്താൽ കുളിച്ചു. இயேசுவின் ரத்தத்தினாலே குளித்தோம், மூழ்கினோம். നമ്മുടെ പാപക്കറ മുഴുവൻ കഴുകിക്കളഞ്ഞു. நம்முடைய பாவத்தின் கரைகள் முழுவதும் கழுவப்பட்டு முடிந்தது. ഇനി എന്നും ആ രക്തത്തിൽ കുളിക്കണ്ട, വേണോ? இனி தினமும் குளிக்கணுமா? ഒരിക്കൽ കുളിച്ചു, ஒரு முறை குளித்து விட்டோம், നമ്മെ കഴുകിക്കളഞ്ഞു. ஒரு விசையாக நாம் கழுவப்பட்டோம். എന്നാൽ ദിവസം തോറും ஆனால் அன்றாடம் വചനം എന്ന വെള്ളത്താൽ കാല് കഴുകണം. வசனம் என்கிற தண்ணீராலே பாதங்களை கழுவுதல் வேண்டும். കാൽ എന്തിനെ കാണിക്കുന്നു? பாதம், கால் எதை காட்டுகிறது? നടപ്പിനെ കാണും, நடத்தலை காட்டுகிறது, ജീവിതത്തെ കാണും, வாழ்வை காட்டுகிறது. നമ്മൾ ഈ ലോകത്തിലാ നടക്കുന്നത്. நாம் உலகத்தில் நடக்கிறோம். മാലിന്യങ്ങളൊക്കെ നടപ്പിൽ വരാം, தீட்டுகள் எல்லாம் நடக்கையில் வரலாம். അതുകൊണ്ട് എല്ലാ ദിവസവും കിടക്കയിലേക്ക് പോകുന്നതിന് മുൻപ് വചനത്തിന്റെ മുൻപിൽ അതെല്ലാം കഴുകിക്കളഞ്ഞ് ശുദ്ധീകരിച്ച് സമാധാനത്തോട് കിടക്കയിലേക്ക്. ஆகவே படுக்கைக்கு செல்வதற்கு முன்பாக எல்லா நாளுமே வசனத்தினாலே கழுவி சுத்திகரித்து சமாதானத்தோட ஓய்வெடுக்க செல்லணும். നാലാമത്തെ പ്രതീകം, நான்காவதாக சொல்லுகிற இந்த உருவகம் ஒப்புமை പാലാണ്. പാൽ. பால். 1 പത്രോസ് 2:1-2, 1 பேதுரு 2 அதிகாரம் 1-2, 1 കൊരിന്ത്യർ 3:1-2, 1 கொரிந்தியர் 3:1-2, എബ്രായർ 5:12. எபிரேயர் 5:12. ഇവിടെയെല്ലാം പാലെന്നു വചനത്തെ പറഞ്ഞിട്ടുണ്ട്. இங்க எல்லாம் வசனத்தை பால் என்று குறிப்பிடப்படுகிறது. എന്നാല് പത്രോസ് പറയുമ്പോൾ ഒരു കാര്യം കൂടെ പറയുന്നു. ஆனால் பேதுரு சொல்லும்போது இதற்கு ஒன்றை கூட சொல்லுகிறாரு, മായമില്ലാത്ത പാൽ, களங்கம் இல்லாத பால். ഞാൻ ഇത് ഒരുപാട് കാലം മുമ്പ് ഹൈ റേഞ്ചിൽ വർക്ക് ചെയ്യുമ്പോ, அநேக வருஷங்களுக்கு முன்பதாக கேரளா ஹைரேஞ்ச் அந்த இடுக்கி அந்த பகுதிகளில் நான் ஊழியம் பார்க்கும்போது ഞങ്ങളുടെ വീടിന്റെ അടുത്തൊരു പാൽ സൊസൈറ്റി ഉണ്ട്. எங்க வீட்டு பக்கத்துல ஒரு பால் கூட்டுறவு இருக்கிறது. അവിടെയുള്ള കർഷകര് പശുവിനെയൊക്കെ കറന്ന്, എരുമയോ പശുവിനെയോ ഒക്കെ കറന്ന് പാൽ ഈ സൊസൈറ്റി കൊണ്ടുപോകും. அங்க உள்ள விவசாயிகள் பசு எருமை இதுல பால்கள் கறந்து இந்த கூட்டுறவு பால் பண்ணை கொண்டு வருவாங்க. ഓരോരുത്തരും കൊണ്ടുവരുമ്പോൾ ഞാൻ ചിലപ്പോ ഇച്ചിരി പാല് വാങ്ങിക്കാൻ ചെല്ലുന്നതാണ്. ஒவ்வொருத்தரும் நான் சில நேரத்துல பால் வாங்க அங்க போவேன், பண்ணைக்கு போவேன். ഞാൻ കണ്ടിട്ടുണ്ട്, ഈ കൊണ്ടു ചെല്ലുന്ന ഈ ഓരോ പാത്രത്തിൽ 1 മീറ്റർ ഉണ്ട്, അത് ഇടും. இவன் ஒவ்வொருத்தரும் பால் கொண்டு வரும்போது நான் பார்த்துக்கிறேன், மீட்டர் எடுத்து அவங்க பால் பாத்திரத்துல வைப்பாங்க. അതങ്ങനെ ഇട്ട് കഴിയുമ്പോ அதை விட்டு வச்ச பிறகு അവരോട് പറയും, ഇത് പാല് മായൊന്നും ചേർക്കാതെ നന്നായിട്ട് കൊണ്ടുവരണമെന്ന് പറയും. அப்ப சொல்லுவாங்க, இந்த பால்ல எதையும் நீங்க சேர்க்காம நல்லா சுத்தமா கொண்டு வாங்கன்னு சொல்லுவாங்க. എന്നിട്ട് അത് അവരുടെ പാത്രത്തിലോട്ട് ഒഴിച്ചിട്ട് ഈ പാത്രം കൊടുക്കും. அப்புறமா இதை அவங்க பாத்திரத்துல ஊத்திட்டு இதை கொடுத்துருவாங்க. ചിലതിലോട്ട് ഇട്ടുമ്പോ சில பாலுல இந்த கறி வைக்கும் போது ഒന്നും പറയാതെ ഒഴിക്കാതെ ഇത് അങ്ങനെ തന്നെ അവരുടെ കൈ കൊടുക്കും. எதுவுமே சொல்லாம இவங்க பாலை இவங்க கேன்ல ஊத்தாம அவங்ககிட்ட திரும்ப கொடுத்துருவாங்க, കൊണ്ടുപോക്കോളാൻ പറയും. நீ எடுத்துட்டு போ. അപ്പൊ ഞാൻ ആ സെക്രട്ടറിയോട് ചോദിച്ചു, நான் அங்க உள்ள அந்த செயலாளர்கிட்ட கேட்டேன், അതെന്നാ அது ஏன் அப்படி திரும்ப கொடுக்கீங்க? കുറച്ച് ഇങ്ങോട്ട് അവരുടെ ചിലരുടെ ഒഴിക്കുന്നു, கொஞ்சம் பேர்ட்ட வாங்கி நீங்க ஊத்திக்கிறீங்க, ചിലരുടെ കൊടുത്തു വിടുന്നു, கொஞ்சம் பேர்ட்ட நீங்க திரும்ப கொடுத்துறீங்க, എന്നാന്ന് ചോദിച്ചു. என்னன்னு கேட்டேன். അപ്പൊ എന്നോട് പറയാ, அப்ப அவர் சொன்னாரு, മനുഷ്യനല്ലേ, மனுஷன் தானங்க, പാലല്ലേ, அது பால் தானே, അല്പമൊക്കെ ചിലര് വെള്ളം ചേർക്കും, கொஞ்சமெல்லாம் கொஞ்சம் தண்ணியை சிலவர் சேர்க்கத்தான் செய்வாங்க, അത് സാരമില്ല, അതങ്ങ് ഒഴിക്കും, அது பரவாயில்லை, அதை எடுத்துக்கிடுவோம். അവര് அவங்க പാലിൽ അല്പം വെള്ളം ചേർത്തതേ ഉള്ളൂ, பால்ல கொஞ்சம் தண்ணியை சேர்த்திருக்காங்க, அவ்வளவுதான். മറ്റവന് ஆனா அடுத்தவருக்கான വെള്ളത്തിൽ കൊഞ്ചം പാൽ, தண்ணீர்ல கொஞ்சம் பாலை ஊத்திருக்கான். മനസ്സിലായില്ലേ?
புரிஞ்சுதா? ഇങ്ങനെയുള്ള ആളുകൾ ഇന്ന് ക്രൈസ്തവ ലോകത്തുണ്ട്. இப்படிப்பட்ட நபர்கள் இன்றைய கிறிஸ்தவ உலகத்தில் இருக்காங்க. വെള്ളത്തിൽ അല്പം പാല് ചേർത്ത് ആളുകൾക്ക് കൊടുക്കുക. தண்ணீரில கொஞ்சம் பாலை கலந்து மக்களுக்கு கொடுத்தல். എല്ലാവരും അങ്ങോട്ടാ ഓടുന്നത്. எல்லாரும் அங்கதான் ஓடுறாங்க. 1000 പേര് കൂടുന്നു, 2000 കൂടുന്നു, 3000 കൂടുന്നു, 5000 കൂടുന്നു, 10000 കൂടുന്നു. എന്തിനാ ഈ മായമുള്ള വെള്ളം കുടിക്കാൻ പോവുക? 1000, 2000, 3000, 5000, 10000 கூட எதற்கு? இந்த கலப்பான பாலை குடிப்பதற்கு. എന്റെ വാത്സല്യ സഹോദരി സഹോദരന്മാരെ, യുവാക്കളെ, ഇന്ന് രാത്രി ഞാൻ ഓർപ്പിക്കട്ടെ. பாசமிகு சகோதர சகோதரர்களே, வாலிபர்களே, இந்த இரவில் என்ன போட்டுகிறேன்? ഒരുപക്ഷെ നമ്മുടെ സഭകളിൽ ഒരുപക്ഷെ ആള് കുറവായിരിക്കാം. ஒருவேளை நம்முடைய சபையிலே நபர்கள் எண்ணிக்கையில் குறைவா இருக்கலாம். എങ്കിൽ തന്നെ ആള് കൂട്ടാൻ ഈ പാലിനകത്ത് നമ്മളാരും വെള്ളം ചേർക്കുക. எண்ணத்தில் அதிகரிப்பு செய்வதற்காக இந்த பாலிலே யாரும் கலப்படம் செய்யக்கூடாது. ഒറിജിനൽ പാലാ കൊടുത്തുകൊണ്ടിരിക്കും. அப்பட்டமான பாலை கொடுக்கணும். അല്ല, ഞാനിത് പറയേണ്ട കാര്യമില്ല. രാവിലെ മുതൽ കേട്ടപ്പോ മനസ്സിലായില്ലേ ഈ ഒറിജിനൽ പാലാ തന്നുകൊണ്ടിരിക്കുന്നെന്ന്? இதை சொல்லவே தேவையில்லையே. காலையிலிருந்து கேட்ட பொழுதே உங்களுக்கு தெரிந்திருக்குமே இது அசலான பாலைத்தான் தருகிறது என்று. അല്ലേ? அப்படித்தானே? അല്ലേ? ഇല്ലായിരുന്നു ഇവിടെ എന്തായിരുന്നു പൂരം? அப்படி இல்லைன்னா இங்க நிலைமை காட்சி என்னவா இருந்திருக்கும்? ഞാൻ ഈ മൈക്കെടുത്ത് നിങ്ങളുടെ ഇടയിൽ കൂടി ഇങ്ങനെ നടക്കുമായിരുന്നു. நான் மைக் எடுத்துக்கிட்டு அப்படியே உங்க நடுவுலயே சுத்திட்டு இருப்பேன். ഒരു കൈ കൊണ്ട് ഇവിടെ ഉള്ളവരെ തട്ടിയിടും, ஒரு கைனால இங்க உள்ளவங்க அப்படியே கீழே ഒരു விழ കൈ வைப்பேன். കൊണ്ട് ഇങ്ങോട്ടുള്ളവരെ இந்த கைனால இவங்களெல்லாம் கீழே விழ வச்சிருப்பேன். എന്നായിരുന്നു ബഹളം? என்ன கூச்சல் குழப்பம்! അത് മായമാ, മായം. இதெல்லாம் கலப்படம். മായമില്ലാത്ത പാല്, கலப்படம் இல்லாத, களங்கம் இல்லாத பால். വചനത്തിന്റെ പ്രതീകമായി പറയുന്നത്, அடுத்து வசனத்திற்கு உருவகமாக சொல்வது ഭക്ഷണം എന്ന് പറയുന്നുണ്ട്. ஆகாரம், போஜனம் என்று சொல்வது. ഇംഗ്ലീഷിൽ മീറ്റ് എന്നാണ് പറയുന്നത്. ஆங்கிலத்திலே இறைச்சி என்று சொல்கிறது. എന്നും പാല് കഴിച്ചുകൊണ്ടിരുന്നാ പോരാ, தினமும் பால் மட்டும் அருந்தினால் காணாது. പ്രായമാകും തോറും കട്ടിയുള്ള ആഹാരം കഴിക്കും. வயதாகும் போக கட்டியான ஆகாரத்தை, திட ஆகாரத்தை எடுக்கணும். എബ്രായർ 5 പറയുന്നു സ്ട്രോങ് മീറ്റ് എന്നാ പറയുന്നത്. எபிரேயர் 5 திடமான ஆகாரம், பலமான ஆகாரம். എന്നും കേട്ടോണ്ടിരിക്കുന്നത് തന്നെ കേട്ടോണ്ടിരിക്കരുത്. தினமும் கேட்கறதையே கேட்டுக்கிட்டு இருக்க கூடாது. ചില സഭകളിലൊക്കെ അതിഥികൾ ആരെങ്കിലും ചെന്ന് ഇച്ചിരി കട്ടിയായ വചനം പറഞ്ഞു കൊടുത്താലുണ്ടല്ലോ. சில சபைகள்ல விருந்தினராக போறவங்க யாராவது கொஞ்சம் கட்டியான ஒரு பலமான ஆகாரத்தை கொடுத்துட்டா എല്ലാവരും തലപോലിക്ക് സമ്മതി. எல்லாரும் தலையை அசைச்சு ஒத்துக்கிடுவாங்க. എങ്ങനാ സമ്മതിക്കുന്ന? எப்படி ஒத்துக்கலாம் தெரியுமா? ഉറക്കം തൂങ്ങി സമ്മതി. தூக்கத்துல தான் தலை அசைக்குது. കാര്യം ദഹിക്കുന്നില്ല അവർക്ക്. ஏன்னா இதெல்லாம் சீரணம் ஆகுறது இல்ல. അതുകൊണ്ട് പാൽ ഒരു പ്രായം വരെ പാലായിട്ട് കുടിക്കണം. அதனால பாலை ஒரு வயசு வரைக்கும், பருவம் வரைக்கும் பாலா குடிக்கணும். പിന്നെ കട്ടിയുള്ള ആഹാരത്തിലേക്ക് அப்புறமாக ஒரு பலமான ஆகாரத்துக்கு வரணும். വചനത്തിന്റെ പരിജ്ഞാനത്തിലേക്ക് വരണം. வசனத்தினுடைய அறிவு ஞானத்திற்கு வரணும். ഇനി ആറാമത് പ്രതീകം, இனி ஆறாவது உருவகம் തേൻ എന്ന് പറഞ്ഞിട്ട്. தேன் என்று சொல்லப்படுது. നല്ല തേൻ. நல்ல தேன். ഇവിടൊക്കെ എന്താ വിലയെന്ന് എനിക്ക് അറിഞ്ഞു. இங்கெல்லாம் தேன் என்ன விலை எனக்கு தெரியாது. ഞങ്ങളുടെ കേരളത്തിൽ ചെറുതേന് 6000 രൂപയാ ഒരു ലിറ്ററിന്. கேரளாவில் ஒரு பாட்டிலுக்கு 6000 ரூபாய். 6000 രൂപ. 6000 ரூபாய் நல்ல சுத்தமான தேனுக்கு. അപ്പൊ താനത് വാങ്ങിച്ചു കുടിക്കാറുണ്ടോ? அப்ப நீங்க அதை வாங்கி குடிக்கிறீங்களா? இல்ல. എനിക്ക് 6000 കൊടുത്ത് തേൻ കുടിക്കേണ്ട ആവശ്യമില്ല. 6000 கொடுத்து தேனை குடிக்கிறதுல எனக்கு தேவையில்லை. എനിക്ക് ഒരു പൈസയും കൊടുക്കാതെ എന്നും ഈ തേൻ കുടിക്കും. ஒரு பைசா கூட கொடுக்காம தினமும் எனக்கு தேன் கிடைக்கும். അപ്പൊ ഇത് തേനാണ്. அப்ப இது தேன். നല്ല ടേസ്റ്റ് ആണേ, நல்ல ருசி உள்ளதுங்க. രാവിലെ തോറും അടിച്ചു தினம் காலையிலேயே குடிங்க. അകത്തെ മനുഷ്യന് നല്ല സ്ട്രോങ് ആയിരിക്കും. உள்ளான மனிதன் பலமா இருப்பான். ഓക്കെ, சரி. ഇനി അടുത്തത് തങ്കം. அடுத்து பொன். ഇതിന്റെ പ്രതീകം തങ്കമായി. இதனுடைய உருவகம் ஒப்பிட்டு சொல்வது பொன். സ്വർണമാണ്. பொண்ணுங்க, தங்கம். ഇപ്പൊ പവന് എന്തോ വിലയുണ്ട്? இப்ப அதுக்கு பவுனுக்கு என்ன விலை? 10,000. 10,000 ഗ്രാം. ഒരു ഗ്രാമിന് അയ്യോ, ஒரு கிராமுக்கு 10,000. ഞങ്ങളുടെ അവിടെ ഇത് ഉപയോഗിക്കാറില്ലാത്തത് കൊണ്ട് അറിയാൻ വയ്യ. அங்க எங்க பகுதியில இதையெல்லாம் பயன்படுத்தாதனால இது விலை எங்களுக்கு தெரியாது. നിങ്ങൾക്കൊക്കെ ധാരാളം അവിടെ ഇവിടെയൊക്കെ കഴുത്തിൽ. அங்க எல்லாம் கழுத்துல காத்துல இருக்கு உங்கள்ட்ட எல்லாம். അപ്പൊ നിങ്ങൾക്ക് അതിന്റെ വില അറിയാം. அப்ப உங்களுக்கு அந்த விலை தெரியும். ഒരു ഗ്രാമിന് 10,000 രൂപ. ஒரு கிராமுக்கு 10,000 ரூபாய். ഇത് തങ്കമാ. இது பொண்ணு, இது தங்கம். തനി തങ്കം. இது சுத்த பசும்பொன். 22 கேரட். 24 കാരറ്റ്. இது 24 கேரட். യാതൊരു അശുദ്ധിയുമില്ലാത്ത, இதுல எந்த ஒரு களிம்பும் சேர்க்காதது തങ്കമാണ്. இது சுத்த தங்கம். നമുക്ക് ഇവനെ എടുത്തങ്ങ് അണിഞ്ഞാ പോലെ. இதை எடுத்து நம்ம அப்படியே போட்டுக்கிட போதாதா? അയ്യോ, ഞാന്
അതണിഞ്ഞാ കഴിയുന്നത്. நான் அதைத்தான் அணிந்து கொண்டு ഇത് മൊത്തം എനിക്ക് അലങ്കാരമാ. இதெல்லாம் எனக்கு ஒரு அலங்காரம். എന്റെ യുവാക്കളെ, ഇത് നിനക്ക് അലങ്കാരമായിരിക്കട്ടെ. என் வாலிபர்களே, இது உங்களுக்கு அலங்காரமாக இருப்பதாக. സഹോദരീ സഹോദരന്മാരെ, നിങ്ങൾക്ക് ഇത് അലങ്കാരമായിരിക്കട്ടെ. சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு இது அலங்காரமாக இருக்கட்டும். ഇത് പൊന്നിലും തങ്കത്തെക്കാളും വിലയേറിയ. இது பொன்னை விட, பசும் பொன்னை விட விலையேறப்பட்டது. അടുത്തത് അടുത്തത് തീയാണ്. இது ஒரு அக்கினி அல்லது தீ. ബൈബിളിന്റെ പ്രതീകത്തിൽ തീയാണിത്. வேதாகமத்தை உருவமாக ஒப்பிட்டு சொல்வதில் இது ஒரு தீ. ഇതിനോട് അടുക്കുന്നത് സൂക്ഷിച്ചത്. இதை நெருங்குகிறவங்க கவனமா எச்சரிக்கை இருக்கணும். തീയാണെന്നുള്ള ബോധം പറയുന്നവർക്കും ഉണ്ടാകണം, കേൾക്കുന്നവർക്കും ഉണ്ടാകണം. இது அக்கினி என்கிற இந்த உணர்வு சொல்லுகிறவங்களுக்கும் இருக்கணும், கேட்கிறவங்களுக்கும் இருக்கணும். തീയുടെ ഒരു കാര്യം ഞാൻ പറയാം. இந்த அக்கினியினுடைய ஒரு விஷயத்தை சொல்றேன். നമ്മുടെയൊക്കെ പറമ്പ് കാട് പിടിച്ച് കിടക്കുകയാണെങ്കിൽ, நம்ம இடத்துல காடு அக்கினியா இருந்தால், ആ മുള്ളുമൊക്കെ ഇങ്ങനെ പിടിച്ച് കിടക്കും. இப்ப இடம் வந்து அப்படியே முள்ளு புதருமா பற்றி இருக்குது, முள் காடா இருக்கு. അതെല്ലാം ചെത്തിക്കൂട്ടും. இப்போ அதையெல்லாம் செதுக்கி ஒன்னா சேர்ப்போம். എന്നിട്ട് എന്ത് ചെയ്യും? அப்புறம் என்ன செய்வோம்? காஞ்ச முள்ளு செடியெல்லாம் வெட்டி ஒன்னா சேர்த்ததுக்கு அப்புறம் என்ன செய்வோம்? തീ കൊടുക്കും. தீ கொளுத்துவோம். തീ കൊടുത്ത പറമ്പിനെ ശുദ്ധീകരിക്കും. இப்படி தீ கொளுத்துனா அந்த வயல் சுத்தமாயிரும். ഈ വചനം ചിലതൊക്കെ നമ്മളെ ദഹിപ്പിച്ചു കളയും. இந்த வசனம் நம்மிலே சிலவற்றை எரித்து விடும். നമ്മുടെ അശുദ്ധിയൊക്കെ ദഹിപ്പിച്ചു കളയും. நம்முடைய அசுத்தமான தீட்டுகளை எல்லாம் எரித்து விடும். നമ്മുടെ ഹൃദയത്തിൽ ചില മുള്ളും പറക്കാരെയും ഒക്കെ കേറിയിട്ടുണ്ട്. நம்முடைய மனசுல சில முள்ளு குறுக்கு இதெல்லாம் ஏறி இருக்குது. അതെല്ലാം ഈ വചനം ദഹിപ്പിച്ചു കളയും. அதையெல்லாம் இந்த வசனம் எரித்து விடும். മനസ്സിലായില്ലേ? விளங்கிருச்சுங்களா? ഇത് തീയാണ്. இது ஒரு அக்கினி அல்லது தீ. ഇത് പറയുന്നത് എന്താണ്? പിന്നെന്താ? ചുറ്റികയാണിത്. இது ஒரு சுத்தியல், சம்மட்டி. യെരമ്യാ 23:29. எரேமியா 23:29 சம்மட்டி. இது ஒரு சம்மட்டி, ചുറ്റികയാ. இது ஒரு சம்மட்டி. ചില ദൈവമക്കൾ എന്ന് പറയപ്പെടുന്നവര്, சில தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லப்படுறவங்க, വചനം എത്ര കേട്ടാലും வசனம் எவ்வளவு கேட்டாலும் ഒരലിന് കാറ്റ് പിടിച്ചിരിക്കുന്നവര്. அப்படி ஒரு உரல் எப்படி அப்படி தம் பிடிச்சிருக்கு அந்த மாதிரி. ഇന്നലെ ഒരു കാറ്റടിച്ചിട്ട് ഞങ്ങളുടെ ഒരല് പറപ്പിച്ചുകൊണ്ട് പോയ ஒரு நேத்து ஒரு காற்று வந்து எங்க உரலை அப்படியே தூக்கிட்டு போயிடுச்சு. അതിനൊരു അനക്കവും ഇല്ല. என்ன காத்து அடிச்சாலும் சரி, ஆட்டு உரல் அசையாமத்தான் இருக்கும். ചില പാർട്ടിക്കാരങ്ങനെയാ. சில மக்கள் அப்படித்தான், വന്നൊറ്റ ഇരിപ്പാ, வந்து ஒரு இருப்பு உட்கார்றது. എന്നെല്ലാം പറയട്ടെ, என்னத்தெல்லாம் சொல்லுங்க, ആ ബിംബം ഇരിക്കുന്ന പോലെ அப்படியே ஒரு சிலை இருக்கிற மாதிரி உட்கார்ந்துருப்பாங்க. ഇത് കഴിഞ്ഞിട്ട് പറയും, இதெல்லாம் முடிச்சிட்டு சொல்லுவாங்க, ഈ ക്ലാസ് കഴിഞ്ഞു, வகுப்பு முடிஞ்சது, ഇനി ശാപ്പാടും റെസ്റ്റിന്റെ സമയം, இனி உணவும் ஓய்வும் நேரம். വിളിച്ചു. அப்போ ஒரு குதிப்பாங்க. அப்பதான் ஒரு அசைவை இருக்கும். ഇത് ചുറ്റി, இது ஒரு சம்மட்டி. തകർക്കണം. அது உடைக்கு நொறுக்கணும், ഹൃദയത്തെ തകർക്കണം. இருதயத்தை நொறுக்கணும். ദൈവം ഇസ്രായേലിനോട് പറഞ്ഞു, தேவன் இஸ்ரவேலை பார்த்து சொன்னார், നിങ്ങളുടെ കല്ലായ ഉള്ളത്തെ നീക്കും, நான் உங்கள் கல்லான இருதயத்தை மாற்றுவேன், മാംസളമായ ഹൃദയം നിങ്ങൾക്ക് തരും, சதையான இருதயத்தை கொடுப்பேன், നിങ്ങൾക്കൊരു പുതിയ ഹൃദയം തരും, உங்களுக்கு ஒரு புதிய இருதயத்தை கொடுப்பேன், ഒരു പുതിയ ആത്മാവിനെ புதிய ആവിயை അരുളുவேன். ഈ വചനം അത് ചെയ്യുന്നതാണ്. இந்த வசனம் அதை செய்கிறது. ഇത് ചുറ്റികയാണ്. இது ஒரு இது ஒரு சம்மட்டி. അടുത്തത് വാള്. இது ஒரு பட்டயம். നിർത്താൻ പോവാണ് വാള്. நிறுத்த போறேன் பட்டயம். എബ്രായർ 4:12, எபிரேயர் 4:12, എഫേസ്യർ 6:17. எபிரேயர் 6:17. വാളാ. வாள். എങ്ങനെയുള്ള വാള്? இது எப்படிப்பட்ட வாள்? രണ്ട് സൈഡിലും இருபுறமும் கருக்குள்ள. ഇത് എന്ത് ചെയ്യുമെന്നാ പറയുന്നത്? இந்த പട്ടയം என்ன செய்யுமா? ഓപ്പറേഷൻ ചെയ്യും. இது அறுவை சிகிச்சை செய்யும். ഇവിടെ എല്ലാം കൂടെ ഓപ്പറേഷൻ ചെയ്യും. இங்க எல்லாம் அறுவை சிகிச்சை செய்யும். മനുഷ്യനിൽ എത്ര ഘടകങ്ങളുണ്ട്? மனிதனுக்கு எத்தனை அம்சங்கள் இருக்கிறது? അതും അറിയാമേ? அது தெரியாதா? ஒரு എത്ര? மனித உடலில் எத்தனை அம்சங்கள் இருக்கிறது? ഞാൻ ഈ വിരല് കാണിക്കുന്നതെങ്കിലും കണ്ടില്ല. ஏன் விரலை பார்த்தா சொல்ல முடியுமா? 3 എന്തൊക്കെയാ? எதெல்லாம் அது? ആത്മാവ്, ஆவி, ദേഹി, ஆத்துமா, ദേഹം, சரீரம். 3 அம்சங்கள். വാൾ ഓപ്പറേഷൻ നടത്തുന്നത് അതുവഴിയാ. இந்த பட்டயம் அறுவை சிகிச்சை செய்வது அதன் ஊடாகத்தான். എന്താണ് അവിടെ എഴുതിയിരിക്കുന്നത്? அது செய்கிறது, எப்படி செய்கிறது? ദൈവവചനം ഏതു വാളിനേക്കാളും ഇരുവായ്ത്തലയുള്ള ഏതു വാളിനേക്കാളും മൂർച്ചയുള്ളതാകുന്നു. இருவரும் കരുക്കുള്ള எந்த பட்டயத்தை விட அதிகம் கருக்கானதாயும். അടുത്തത് എങ്ങോട്ട്? அடுத்து எங்க போகிறது? സന്ധി മജ്ജകളെ.
எலும்பையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாகும். സന്ധി- கணுக்களையும் സന്ധിമജ്ജകള് கணுக்களையும் ஊனையும். ശരീരം ഇല്ല, രണ്ടാമത്തേത് ശരീരം. இரண்டாவது சரீரம். സന്ധിമജ്ജകള്. இதனுடைய கணுக்களையும். പിന്നെ എങ്ങോട്ട് കിടക്കും? அடுத்து எங்க வருகிறது? ഇങ്ങോട്ട് எபிரேயர் 4:12. സന്ധിമജ്ജകളെയും പറ, பாருங்க, சொல்லுங்க. പ്രാണനെയും. ஆத்மாவையும். അതേതാണ് ആത്മാ? അവിടെ ഇത് ശരിക്കുള്ള ഇംഗ്ലീഷ് വാക്ക് സോൾ, ദേഹി. ஆத்மா. ദേഹി അത് വരുന്നുണ്ട്. ആത്മാവ് വേറെ, അല്ല, ദേഹി. தமிழ் രണ്ടിനും ആത്മാ. தமிழ் ஆத்மா. അപ്പൊ ദേഹിയെ പിളർത്തിക്കളയും. அப்போ ஆத்மாவை பிரிக்கிறது, உருவ குத்துகிறது. മൂന്നാമത് പറയുന്നു ആത്മാവിനെയും. மூன்றாவது ஆவியையும். എന്റെ പൊന്നു സഹോദരി സഹോദരന്മാരെ, ഒന്ന് മനസ്സിലിരിക്കട്ടെ. ഇത് எனக்கு அருமையான சகோதரர்களே, இது ഈ மட்டும் വചനം എന്ന ഇരുവായുത്തരയുള്ള വാള് നമ്മുടെ ജീവിതത്തിൽ പ്രവർത്തിക്കാൻ അനുവദിച്ചാൽ അത് ശരീരത്തെ രൂപാന്തരപ്പെടുത്തും, ദേഹിയെ രൂപാന്തരപ്പെടുത്തും, ആത്മാവിനെ രൂപാന്തരപ്പെടുത്തും. இந்த வசனம் என்கிற இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை நம்முடைய வாழ்விலே செயல்படுவதற்கு நாம் அனுமதி கொடுத்தால் அது நம்முடைய சரீரத்தை, ஆத்மாவை, ஆவியை மறுரூபப்படுத்தும். ഈ വചനം എത്ര അനുഗ്രഹിക്കപ്പെട്ടത്. இந்த வசனம் எவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்டது. പ്രധാൻകാർ എന്ത് വിശ്വസിക്കുന്നു? சகோதரர் என்ன ബൈബിൾ விசுவாசிக்கிறோம்? ദൈവവിശ്വാസ്യമെന്ന് വിശ്വസിക്കുന്നു. வேதாகமம் தேவனுடைய சுவாசம் என்று விசுவாசிக்கிறோம். എന്ത് വിശ്വസിക്കുന്നു? என்ன விசுவாசிக்கிறோம்? ബൈബിൾ നിസ്തുല്യമാണെന്ന് വിശ്വസിക്കുന്നു. வேதாகமம் நிகரற்றது என்று விசுவாசிக்கிறோம். ബൈബിൾ നിസ്തുല്യമാണെന്ന തെളിവാണ് ഈ സമയം വരെയും പറഞ്ഞത്. வேதாகமம் நிகரற்றது என்கிற நிரூபணத்தை தான் இதுவரைக்குமாக சந்தித்தோம். അതുകൊണ്ട് ഇതുവരെ സമീപിച്ചതുപോലെ ബൈബിളിനെ സമീപിക്കരുത്. ஆகவே இதுவரைக்கும் எப்படி வேதாகமத்தை அணுகினோமோ அதுபோல இனிமேல் அணுகக்கூடாது. ഇതുവരെ കണ്ടതുപോലെ ബൈബിളിനെ കാണാം. இதுக்கு முன்பதாக எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி இனி பார்க்க கூடாது. വല്ലപ്പോഴുമല്ല ബൈബിൾ എടുക്കേണ്ടത്. ஏதாவது நேரத்துல தோன்றிய சமயத்துல எடுப்பதல்ல வேதம். എപ്പോഴുമല്ല ബൈബിൾ വായിക്കണം. எப்போதாவது பைபிளை படிப்பதல்ல. ഇതെപ്പോഴും നാം എടുക്കണം. இது எப்போதும் ஏந்தணும், എപ്പോഴും നാം വായിക്കണം. எப்போதும் வாசிக்கணும். നമ്മുടെ ഹൃദയത്തിൽ அது സംഗ്രഹിക്കണം. நம்முடைய இருதயத்திலே அதை நான் சேமித்து வைக்கணும். അതനുസരിച്ച് നമ്മൾ നടക്കണം. அதற்கு கீழ்ப்படிந்து நடக்கணும். കർത്താവ് സഹായിക്കട്ടെ. தேவன் உதவி செய்வாராக.